தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான இலக்கிய பணியின் முன்னெடுப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமையினுடைய சிறுகதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லியும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் நாம் ஒரு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அறம் அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு செய்து தமிழொலி ஐயா அவர்களுடைய சிறுகதைகளை கடந்து தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையில் நாம் நடைபெற்று கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இலக்கிய ஆளுமைகளுடைய வடம் பிடித்து இருக்கிற இந்த தேரை, ஆளுமைகள் நிறைந்திருக்கிற இந்த சபையை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகிழ்வோடு வரவேற்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2 ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். என் வணக்கத்திற்குரிய, ஏன் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழகமே போற்றுகிற இலக்கிய ஆளுமை மணிமாறன் என்கிற திருநெல்வேலியில வசித்து வரக்கூடிய, குறிப்பாக பூமியியல் துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய ஆளுமை நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் அச்சன்கோயில் பாறை நகர்வு மண்டல ஆய்விற்காக கேரள பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் ஆய்வை பெற்றவர். இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய ஆளுமை. சுனாமி ஆய்வுக்கட்டுரைக்காக தமிழக அரசினுடைய 2006ஆம் ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் விருது பெற்ற ஆளுமை நம்மோடு இன்றைக்கு கீரா ஐயாவினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார். அதே போல கதை சொல்லக்கூடிய பாலையா அவங்க ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, தோழர், என் பேர்ல எங்க அப்பா பேரு சின்ன கருப்பன் பேரை மறந்துட்டீங்களே அப்படின்னாங்க. அது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வார்த்தை கேட்பதற்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் அப்பா பேரு அழகா இருந்தால் சொல்லுகிற நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன கருப்பன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பா பேரு கருப்பன், அவரை எங்க அப்பா ஊர்ல அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அதனால அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு கூடுதல் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஆங்கில துறையில் புலமை வாய்ந்த நம்முடைய பாலையா அவர்கள் தமிழ் துறையில் இலக்கியத்தில் பயணித்து வருகிறார். குறிப்பாக 36 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணி, அதுவும் பள்ளியில், அதற்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என்கிற அந்த அமைப்பின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதுநிலை விரிவுரைகளாக பயணித்திருக்கிறார். அவர் 4 நூல்கள் எழுதியிருக்கிறார். வெகு விரைவில் 5வது நூலையும் எழுதி வெளியிட காத்து கொண்டிருக்கிறார். புதுகையில் வசிக்கக்கூடிய பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், நல்ல பண்பாளர். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐயா பாலையாட்ட பேசணும்னா அவங்க பேசுறது கேட்கணும் போல இருக்கும். ரொம்ப சார் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு ஐயா எப்படியாவது பாத்துடலாம்னு நினைச்சேன், எங்களுடைய கலை இலக்கிய பெருமன்ற தேர்வுக்கு வந்திருந்தாங்க, சந்திக்க முடியாம போனுச்சுங்கய்யா, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லுகிற அந்த பாசத்தோடு பேசக்கூடிய ஆளுமை பாலையா தோழர். அதுல இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, ஐயா எனக்கு முதல்ல பேசுறதுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கவிஞர் பாலச்சந்திரன் தான் காரணம், இப்ப பேசுறதுக்கும் அவர் தான் காரணம் ஐயா, மறக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லக்கூடிய, நன்றி மறக்காமல் இருக்கக்கூடிய இந்த பாலையா அவர்கள் இன்றைக்கு கண்ணீர் என்கிற கதையை சொல்ல இணைந்து 2 ஆளுமைகளையும் நாம் வரவேற்பதற்காக முறைப்படி நம்முடைய தமிழ்நாடு கலை மன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் ஐயா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 61வது நாள் கீரா அவர்களை நாம் 2 மாதங்களாக தொடர்ந்து அவருடைய ஒரு கதையை வெவ்வேறு ஆளுமைகள் சொல்ல கேட்டு வந்து இருக்கின்றோம். இன்று கீராவும் நானும் என்று நம்மிடையே உரையாற்ற வந்திருப்பவர் மணிமாறன், மணிமாறன் அல்ல. நான் தவறுதலா மணிமாறன் நினைச்சிட்டு அவருடைய ஒரு வந்து ஆனா இத திருப்பி கூட பதில் சொல்லாம பொறுமையா இருந்ததுக்காக மணிமாறன் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இவரு ஒவ்வொரு ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் இந்த மணிமாறன் ஐயா மன்னிச்சுங்க மாநில தலைவர்களுள் ஒருவர். அவர் வந்து போருக்கு அப்பால் இலங்கையினுடைய இலக்கியங்கள் குறித்தான ஒரு புரிதலை மிக விரிவுபடுத்தியதில் ஒரு
முக்கிய ஆளுமை, தூரத்து புனை உலகம், சொல்லி தீராதது. ஒரு இடத்தில் மிக தீவிரமாக இலக்கியத்தில் தீவிர இலக்கிய ரசனை கொண்ட இவர் கணித ஆசிரியர், சிவகாசி முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியின் கணித ஆசிரியர். மிகச்சிறந்த மிக விரிவான வாசிப்பாளர். அவருடைய வீட்டுக்கு போனா அங்க புத்தகங்களா தான் அடி கிடக்கும். அவரிடம் பல பதிப்பகங்களே இவரிடம் புத்தகங்களை அனுப்பி இந்த புத்தகம் எப்படி போடலாமா, எப்படி இருக்கும், இதை எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிற நிலையில தான் இருக்காங்க. மிகச்சிறந்த வாசிப்பாளர், மிகச்சிறந்த விமர்சகர். சிறுகதைகள் ஆனாலும் சரி, நாவல்களை குறித்தாலும் சரி, பல்வேறு கூட்டங்களில் மிக திறமையாக ஆய்வுகளை முன்னெடுத்தவர். கூரசாமி குறித்தும் நம்மிடையே உரையாற்றினார். கீராவோடு பயணித்தவர். எனவே கீராவும் நானும் என்ற இதில் மணிமாறன் தோழர் அவர்களும் அவருடைய அனுபவங்களை, எழுத்தில் வராத அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நாம் விரும்பினோம். அதன் அடிப்படையில் இன்று இணைந்துள்ளார். அவர் நம்முடைய இந்த நிகழ்வில் கீராவும் நானும் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. தோழர் வணக்கம். கேக்குதா தோழர்? கேக்குது தோழர். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நிகழ்த்துகிற நாளும் ஒரு கதை சொல்லல் நிகழ்ச்சியில என்னையும் கூப்பிட்டு நைனாவோட இருக்கக்கூடிய, நான் கீராவை நைனான்னு தான் செல்லம்மா கூப்பிடுறேன். எனக்கு எப்படினாலும் கி ராஜநாராயணன்கிற சொல்ல தாண்டி நைனாங்கிற சொல் தான் ரொம்ப நெருக்கமானதா எப்பயுமே எனக்கு இருக்கும். நைனாவோட எனக்கு இருக்கக்கூடிய உறவு, நெருக்கம், அதை குறித்து பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் நாளும் ஒரு கதை சொல்லுகிற சிறப்படுத்தி தந்தாங்க. முதல்ல அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு தோழர் அறம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அந்த கூட்டத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்தேன், பார்த்தேன் பிரபி இருந்தார். நீங்கெல்லாம் பிரபாகரன் சொல்ற, நாங்க பூரா குடும்பத்தோட பழகின பலரும் பிரபின்னு அவரை கூப்பிடுவோம். பிரபியும் இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நைனாவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவரு உட்கார்ந்து பெரிய வணக்கம் போட்டாரு. கீராஜ நாராயணன் மட்டும் இல்ல, நான் ஒரு 1982 கல்லூரி மாணவனா இருந்த காலத்துல இலக்கிய வாசிப்புக்கு நான் ஒரு பழக்கமானேன். இலக்கிய வாசிப்பு பழக்கமான காலத்துல நான் எப்பயுமே ஒரு கதையை வாசிச்சாலோ அல்லது ஒரு நாவலை வாசிச்சாலோ அந்த கதைகளை, நாவலை எழுதிய எழுத்தாளர்களை தேடி போய் பார்க்குற பழக்கம் எனக்கு நான் கல்லூரி மாணவனா இருக்கிற காலத்துல. சாத்தூருக்கு நான் முதல்ல தேடி பார்த்த எழுத்தாளர் தன்ஸ்கோடி ராமசாமி சாரை ஒரு 82 வாக்குல நேர வீட்டுக்கு அவரோட பேசியிருக்கேன். அதே போலதான் சுந்தரராமசாமியை ஒரு புளிய மரத்தின் கதை நாவல் வாசிச்ச காலத்தில், அதுக்கு முன்னாடி பல சிறுகதைகள் படிச்சிருந்தாலும் கூட புளிய மரத்தின் கதை என்னை ஒரு லேசா அசைச்சதுனால அவரை தேடி போயிருக்கேன். இந்த எழுத்தாளர்களை தேடி போகிற பயணம் எனக்கு இன்னைக்கு வர இருக்கு. இப்படிதான் ஒரு நாள் நைனாவை தேடி நான் இடைச்செவலுக்கும் போனேன். இடைச்செவல்ல நைனா வீட்டுக்கு போன எல்லாருக்கும் பிரபியும் இருக்காரு. நைனாவோட முக்கியமானவங்க கணவதி அம்மா. அவங்க கொடுக்குற மோர், அவங்க கொடுக்குற மோர்ல போட்டுக்கிற கருவேப்பிலையும் அந்த பச்சை மிளகாயும் எப்பயும் ஒரு அவரோட கதைகளை போலவே, அவருடைய நாட்டார் வழக்காறுகளை போலவே, அவருடைய சொற்களை போலவே நம்ம நாவல படிங்க. நான் அங்க போய் மோர் குடிக்காத இலக்கியவாதிகள் யாரும் எதிர்த்தே. கீராவை முதல்ல நான் பார்க்க போனது எப்படி ஒரு எழுத்தின் வழியாகத்தான் நான் எழுத்தாளர்களை சந்திக்கிற பழக்கம் உள்ளவங்க. இப்ப கூட சமீபத்துல கதை எழுதுற பசங்களை கூட தேடி போய், திருச்செந்தாலைங்கிற பையன் சிறுகதை எழுதுறாரு, அவரை தேடி கூட நான் போய் பார்த்து பேசுவேன். எனக்கு ஒரு பழக்கமா இருக்கு.
ஒரு நான் வாசிக்கும் போது என்னை அசர்த்திருச்சுன்னா நான் அவங்கள தேடி போய் பார்த்துருவேன். அவங்களே என்ன இதுக்கா வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்படிதான் என்கிட்ட வந்து தனுஷ்கோடி கேட்டிருக்காரு. அப்படிதான் என்கிட்ட கோணங்கி கேட்டிருக்காரு. அப்படித்தான் நைனாவும் கேட்டார். எதுக்கு வந்தீங்க அப்படின்னு முதல்ல கேட்டார். நான் வந்து நைனா கோபல்ல அவருடைய 2 முக்கியமான உலகின் மிக முக்கியமான நாவல்கள்ல 2 உங்க எல்லாருக்கும் தெரியும். கோபல்ல கிராமத்து மக்கள் அப்படிங்கிற இந்த 2 நாவல்களும் உலகின் மிகச்சிறந்த நாவல்கள்ல ஒண்ணு. வேர்ல்டு கிளாசிக்னு ஒரு லிஸ்ட் பண்ணா அதுல வந்து இருக்கும். அந்த கோபல்ல கிராமம் நாவலை வாசித்த உடனே நான் அவரை தேடி போய் பார்க்க போனேன். அவரு ரொம்ப ஆச்சரியமா வந்து நம்மளை வாசிச்சு ஒருத்தன் தேடி வந்திருக்கானே அப்படிங்கிறதே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு பூரா அவர் கூடயே இருந்தோம். கீராஜ நாராயணனும் பூவலகிரி சாமியும் உட்கார்ந்திருந்த அந்த குளக்கரை திண்டுல உட்கார்ந்து பேச சின்ன பையன் தானே, இவன் வந்து நம்மளை தேடி வந்திருக்கான், வந்தியா போ அப்படின்னு சொல்ற பழக்கம் எப்பயுமே நைனாக்கு கிடையாது. என்ன படிச்ச அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து கோவல்ல கிராமம் நாவல்ல இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து நான் அடிப்படையில் ஒரு நாடகக்காரனா இருக்கிறதுனால நாடக காட்சிகள் போல அவருக்கு நடிச்சு விளக்கிக்கிட்டே ரொம்ப சின்ன பையன் அப்படியே ரொம்ப ரசிச்சாரு. தோல்ல கை போட்டு கூட்டு போனாரு. குளக்கரைக்கு கூட்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருந்தாரு. நீ இப்ப எழுதுவியான்னு கேட்டார். முதல்ல நான் இப்படி எல்லாரையும் ஆள்களை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை முதல்ல எழுதுவியான்னு கேட்ட எழுத்தாளர் வந்து நைனா. இப்போ இல்ல நான் வாசிக்கிறவன் தான். ஆஹா, எழுதணும், நீ வாசிக்கிறத எழுதேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது 83 84. நான் வந்து அப்பெல்லாம் எழுதாம எதையாவது படிச்சு எழுத்தாளர்கள் தேடி போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறத ஒரு பழக்கமா. வேற எந்த எழுத்தாளர்த்தையும் இல்லாத மிக முக்கியமான குணம் கீராட்டை என்ன அப்படின்னா, வயது வித்தியாசம் பாராமல் நண்பர்கள் ஆக்கிக்குவார். அவரோட 92 வயசை கடந்த பிறகும் கூட ஞாபகம் வந்து அவருக்கு போல யாருக்கு. நான் ஒரு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில அங்க இருக்கக்கூடிய பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்ல நாவல் முகாம்னு ஒண்ணு நடந்துச்சு. அதாவது நாவல்கள் தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய நாவல்கள்ல வந்து நாவலுடைய போக்குகள் என்னன்னு பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஒன்று ஒருங்கிணைச்சாங்க. நான் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் நாவல்கள்னு அந்த பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஒருங்கிணைத்த கருத்தரங்கத்துல பேசப்பேன். ஒர்க்கிங் கிளாஸ் நாவல்கள் வந்து பஞ்சும் பசியில இருந்து துவங்கி என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட பேப்பர். நான் சொல்றது இது வந்து ஒரு 2000 அது போயிருந்தேன். பாண்டிச்சேரியில இருந்தார் நைனா. லாஸ்பேட்ல வந்து பாண்டிச்சேரியில வந்து அவரு அந்த ஒரு அரசு குடியிருப்புல இருந்தாரு. நான் தேடி அவரை பார்க்க போனேன். பாண்டிச்சேரிக்கு போய் நைனாவை பார்க்காம வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவரு ஒரு மாதிரி சோர்ந்து தான் இருந்தார் நான் பார்க்க போனப்போ. ஆனாலுமே வந்து அவர் நீ என்ன பேச வந்திருக்கேன்னு கேட்டார். என்னை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமா நான் அந்த அந்த காட்சியெல்லாம் விளக்குனேன். நான் உங்களுக்கு கோபல்ல கிராமத்தை வந்து நடிச்சு காட்டினேன் என்னைனா அப்படின்னு விளக்குனேன். அப்படியே நெத்தியெல்லாம் சுருக்கி ஞாபக பிறைகள் அந்த காட்சியை கொண்டு வர முயற்சி பண்ணாரு. அறகுறையா வந்து ஞாபகம் வந்துருச்சு. அவருக்கு வயசையும் தாண்டி ஞாபகம் வந்துருச்சு. கரெக்ட் வா, என்ன வந்து எழுதுறியா நான் அப்பயும் கேட்டேன். எனக்கு நான் வந்து அப்போ வந்து நான் எழுதி என்னோட ஒரு நாவல்கள் பத்தின ஒரு கட்டுரை தொகுப்பு வந்திருந்தது. எதிர் பதிப்பகம் போட்டு சொல்லி அதை கொண்டு போயிருந்தேன். எப்படினாலும் இவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி தீராததுங்கிற தொகுப்பு என்னோட கட்டுரை தொகுப்பு. 2000க்கு பிறகான தமிழ் நாவல்கள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத கொடுப்பேன். நீங்க வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டோம், அதை வாங்கிட்டுலாம் வைக்கல. அப்படியே பரட்டிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டளை ஒரு 10 வரி படிச்சாரு. சொல் நல்லா இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பெரிய மாபெரும் விருது கிடைச்ச மாதிரி. சொல் நல்லா இருக்கேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கூட்டம் முடிச்சுட்டு திரும்ப வருவியான்னாரு. இல்ல உங்களை பார்க்க வரேன். இல்லை அலைய வேண்டாம், நீ போய் அந்த கூட்டத்துல சிறப்பா நாவல்களை பத்தி ஒர்க்கிங் கிளாஸ் நாவல்னு அவரு எடுத்திருக்க அந்த டாபிக் கேட்டவொடனே ரொம்ப 2-3 கதைகள் சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமான கதைகள். 48 இருந்து 51 வரை கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் நடந்த சம்பவங்களா 2-3 சொன்னாரு. அது அவருடைய எழுத்தில் எங்கேயுமே வராதுதான். நானுமே அதை பதிவு செய்யணும்னு நினைச்சிருந்தேன்.
அப்புறம் வந்து கதை சொல்லி நடத்திட்டு இருக்கிற KS ராதாகிருஷ்ணன் வந்து ஹீரா நினைவுகளுக்காக ஒரு கட்டுரை தொகுப்பு, கட்டுரை எழுத்தாளர்களுக்கு அப்புறம் கட்டுரை வாங்கி ஒரு தொகுப்பை உருவாக்குனாரு. அந்த தொகுப்புல நான் வந்து என்னோட கட்டுரையில இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். ஒரு எப்படி கட்சி தலைமறைவா இருந்த காலத்துல வந்து எளிய மக்கள் கட்சி தலைவர்களை வந்து சிக்கல்கள்ல இருந்து பாதுகாத்தாங்க அப்படிங்கறத பத்தி அவர்கிட்ட அப்படி வண்டியா கதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது வந்து அவருடைய எழுத்துக்கள்ல கூட ரெக்கார்ட் ஆகும். நான் என் கட்டுரையில சொன்னேன், ஆனா ஞாபகத்துல இருந்து பேசியிருந்தேன். ஒருவேளை நைனா அதை எழுதியிருந்தாருன்னா நமக்கு வேற ஒரு அபூர்வமான காட்சி படிமங்கள்லாம் கிடைச்சு. அதன் பிறகு வந்து எனக்கும் நைனாவுக்குமான முக்கியமான, அதாவது அவருடைய இறுதி கட்டத்தை கிட்டத்தட்ட நெருங்கின காலம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு பாண்டிச்சேரியில நடந்துச்சு. அந்த மாநில மாநாட்டுல வந்து அவரை வந்து மாநாட்டை வந்து துவக்கி வைக்கிறதுக்கு நைனாவை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் தான் அவருக்கு வீட்டுக்கு கூப்பிட போன உடனே கேட்டாரு, இப்ப என்ன எழுதியிருக்க அப்படின்னு. எனக்கு கேட்பாருன்னு தெரியும். நான் ஒரு புத்தகத்தோட போய் அவருக்கு என் புத்தகத்தை கொடுத்தேன். உலகின் ஆச்சரியமான விஷயம், ஒரு எழுத்தாளர் வந்து இன்னொரு எழுத்தாளரை பார்த்து என்ன எழுதிருக்கீங்கன்னு கேட்கிற பழக்கமா ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு எழுத்தாளரை பாராட்டுவதுங்கிறது ஐநா அளவுக்கு யாரும் கிடையாது. நீங்க வந்து கு. அழகிரிசாமியினுடைய கதைகளுக்காக சாகித்ய அகாடமி வந்து ஒரு தொகுப்பு, ஒரு 69 கதைகளை தொகுத்து ஒரு தொகுப்பு போடுறாங்க. நீங்க எல்லாரும் யாராவது ஒருத்தர் படிச்சிருக்கலாம். அவர் நைனா எழுதின முன்னுரை. ஹீரா வந்து கு. அழகிரிசாமியை வந்து என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து ஒரு மேதை. அவன் அதாவது தன்னுடைய நண்பன், உயிருக்கு உயிரான தோழன், அவனோட எழுத்தை பத்தி நைனா சொல்லும்போது, நான் வந்து எழுதுறேன், ஆனா அவன் வந்து மேதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க அந்த முன்னுரைக்குள்ள நான் அதை வந்து நைனாட்ட எங்க மாநாடுக்காக அழைச்சிட்டு வர்ற கார்ல அழைச்சிட்டு வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்புறம் வந்து அவர் அழகிரின்னு தான் சொல்றாரு, அழகிரிசாமியை. அழகிரி வந்து எவ்வளவு அவன் உயிரோட இருந்துட்டான்னா எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழுக்கு தந்துருப்பான் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. நீங்க இடைச்சவலுக்கு போயிருந்தீங்கன்னா 2 பேர் வீடும் பக்கத்துல இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இடைச்சவலுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஒரு போஸ்ட் ஆபீஸ், இந்த பக்கம் நைனா வீடு, அந்த பக்கம் வந்து கு. அழகிரிசாமி. அருகருகான வீடுகளில் வசித்த 2 மாபெரும் இலக்கிய ஆளுமைகள் தமிழுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய, நமக்கெல்லாம் ஒரு பெரிய கொடை. நான் கூட அடிக்கடி எனக்கு ஒரு யோசனை வரும், தமிழ்நாடு அரசுகிட்ட கூட கேட்கணும். நம்ம கூட அந்த இப்ப வந்து திண்டுலாம் கட்டிட்டாங்க இடைத்தவர்ல. நைனாவும் அழகிரிசாமி உட்கார்ந்து இந்த குளக்கரையில ஒரு திண்டு, அந்த குளக்கரையில அழகிரிசாமியும் கீராவும் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிலையை வடிக்கணும் அப்படின்னு எனக்கெல்லாம் ஒரு ஆசை. ஏன்னா வந்து அது ஒரு அவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. நீங்க நைனாவோட கதைகளை தாண்டி, நைனாவோட கதை அபூர்வமான கதைகள் எத்தனையோ இருக்கு. நீங்க எல்லாம் வரிசையா ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்கு. உலகத்தே யாரும் முதல் இரவு எழுதினவங்க உண்டு, முதல் பகல் எழுதின ஒரே ஆள் நைனா மட்டும்தான். முதல் பகல்னு ஒரு அபூர்வமான கதைகள் இருப்பாரு, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து உழைப்பாளி மக்களுக்கு என்ன, ராத்திரி வேலை செஞ்சு அழுத்து கலைச்சி வந்து படுத்து தூங்கிடுவான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, உடலுறவினுடைய உச்சம் பகல்ல அப்படின்னு ஒரு மனுஷன் கதை எழுதி பார்த்திருக்காங்க. உழைப்பாளிகளின் மனநிலையில இருந்து அப்படிங்கிற மிக மிக அபூர்வம். இப்படி வாழ்வின் மிக அபூர்வமான கணங்களை எல்லாம் வந்து தன்னுடைய கதைகளை பதிவு செய்திருக்கிற என்னுடைய பிரியத்துக்குரிய நைனாவுக்கும் எனக்குமான உறவை, நைனாவுக்கும் எனக்குமான நெருக்கத்தை, நைனாவுக்கும் எனக்குமான இலக்கிய அனுசரணையை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய தோழர்கள் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த கணத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. நான் வந்து இதுக்கு மேல பேசினேன்னா ரொம்ப ஆயிடுவேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நைனாவோட முகம், அவர் கை பிடிப்பதால் ஏற்படுகிற அந்த குளிர்ச்சி, கணபதி அம்மாவுடைய மோர் வாசம், இதெல்லாம் வந்து சுத்தி என்னோட ரூமுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. பிரபிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் கலை இலக்கிய பெருமன்ற தோழர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பேராசிரியரே இல்லையா? மிக்க நன்றி திரு மணிமாறன் ஐயா அவர்களே. நீங்க உங்களுடைய இலக்கிய பயணத்தை சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது எல்லாருக்கும். அதுவும் நீங்க மூத்தோர் இளையோர் என்று பாராமல் எல்லா எழுத்தாளர்களையும் வயது வித்தியாசம் பார்க்காம போய் அவங்க கதையை படிச்சுட்டு போய் பார்க்க போறது ரொம்ப நெஞ்சை தொட்டது. இப்படி யாரும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அவங்க இடைச்செவலுக்கு குளக்கரை திண்டு வந்து அவங்களுக்கு உள்ள சிம்மாசனம்னே எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அவ்வளவு ஒரு சிறந்த எழுத்தாளுமைகள் 2 பேரும் ஒரே ஊர்ல ஒரு கிராமத்துல, இவ்வளவுக்கும் ஒரு கிராமத்துல எந்த விதமான வசதியும் இருக்காது. அதுல இவ்வளவு பெரிய எழுத்தாளுமைகள் தோன்றிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. ரொம்ப வியக்கத்தக்க வகையில் இருக்கிறது. நீங்கள் கீராவும் நானும் அப்படிங்கிறதுல ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவங்களை சொல்லி எல்லோரையும் மகிழ்வித்தீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து இன்னைக்கு கீரா அவர்களின் கதையான சிறுகதையான கண்ணீர் என்பதை திரு பாலையா அவர்கள் சொல்ல வருமாறு அழைக்கிறேன். வாங்க பாலையா, வந்து கதையை சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, ஆடியோ கேக்குதா? ஓகே, கேக்குது. சொல்லுங்க, நல்லா கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுயா, நல்லா கேக்குது, சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஆற்றல் மிகு பல ஆளுமைகள் இணைந்து தொடர்ந்து நாளும் ஒரு கதை சொல்லல் என்ற நிகழ்வை முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். பழம்பெரும் தமிழ் எழுத்தாளர்களுடைய சிறுகதை படைப்பிலக்கியங்களை தேடி பிடித்து மறு ஆய்வு செய்து பதிப்பு செய்வதன் அடிப்படையில் மறுவாசிப்பிற்காக நாளும் ஒரு கதை சொல்லல் என்ற நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வை மிகவும் முன்னெடுத்து மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இப்பொழுது கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படும் கி ராஜநாராயணன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பிலிருந்து பல்வேறு கதைகளை இந்த இணையதளத்தின் மூலமாக நான் கேட்டு வருகிறோம். முன்னெடுப்பு செய்தோருக்கும் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் பயன்பெற்று வரக்கூடிய தோழமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளும் ஒரு கதை சொல்லல் என்ற நிகழ்வில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய கதை கண்ணீர். மனித வாழ்வின் அவலத்தை, சோகத்தின் தாங்க முடியாத சுமையை மிகவும் மிகவும் நுட்பமாக இந்த கதையில் பதிவிட்டிருக்கிறார் கதாசிரியர். மனித வாழ்க்கையினுடைய அவலம் கேட்கும் பொழுது, அந்த சோகத்தை நினைக்கும் பொழுது நமது இந்த கதையை கேட்பவருடைய அல்லது வாசிப்பவருடைய உள்ளங்களை உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு கனமான கதை அமைப்பை கொண்டது இந்த கண்ணீர் என்ற கதை. இவ்வாறான கதைகளை எல்லாம் மீண்டும் இந்த இளைய தலைமுறையினுடைய பார்வைக்கு கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம். இது வெறும் இலக்கிய பணி மட்டுமல்ல, ஒரு காத்திரமான சமூக பணியும் கூட. இப்பொழுது நாம் கதைக்கு வருவோம். இந்த கதை ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலில் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது நம்முடைய கவனம் எல்லாம் அந்த அம்மன் கோயிலை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. அம்மன் கோயிலுக்கு ஒரு அம்மன் சிலை இருக்கிறது. அந்த அம்மன் சிலைக்கு வழக்கமாக பூஜை செய்யக்கூடியவர் ஒரு பூசாரி. அவர் ஒரு பெண் பூசாரி. அவருடைய பெயர் மாடத்தி என்பதாகும். இன்று என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த அம்மன் சிலையை நன்றாக குளிப்பாட்டி மீண்டும் அலங்காரம் செய்வதற்காக காத்திருக்கிறார். குளிப்பாட்டி பண்ணும் பொழுது அந்த அம்மன் சிலையை ஈரத்தை ஒத்தி எடுத்து துடைத்து ஒரு பழைய சிவப்பு கந்தல் துணியை வைத்து துடைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மன் சிலையின் கண்களில் இருந்து நீர் சொரிந்து கொண்டிருக்கிறது.
கண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறது. இது மாடத்துக்கு மிகவும் திகைப்பாக இருக்கிறது. இந்த பூஜையெல்லாம் இதற்கு முன்பு யார் செய்தது என்றால் மாடத்தினுடைய கணவர். அவர் செய்து வந்த இந்த பூஜை இப்பொழுது இவர் செய்கிறார். அவர் இறந்து போய்விட்டார். இதை தவிர மாடத்திக்கு ஒரு மகன் இருக்கிறான். இந்த மாதிரி கோயில் வேலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மகன் வந்து கூட இருந்து ஒத்தாசை செய்வான். அவனுக்கு டவுன்ல பூக்கடையில் ஒரு வேலை. இந்த பூக்கடையில் மகனுக்கு வேலை என்று கதையில் புனைந்திருப்பது ஏதோ ஒரு முரண்மை சொல்ல வருவதற்காக கதாசிரியர் செய்திருக்கிறார் என்று கருதுகிறேன். ஏனென்றால் தாய் கணவனை இழந்தவள், அவள் பூசாரியாக இருக்கிறாள். கோயில் அம்மன் சிலையில் கண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் மகன் ஒரே மகன், அவனுக்கு பூக்கடையில் வேலை. இவனை தவிர இந்த மாடத்துக்கு இன்னொரு பெண் குழந்தை இருக்கிறது, பெண்ணும் இருக்கிறாள். அவளுடைய பெயர் மூக்கரை. கிராமப்புறங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம், போடி மூக்கரசி என்று பெரியவர்கள் இளம் பெண்களை கேலி செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெண்ணுக்கு கதாசிரியர் மூக்கரை என்ற பெயரை வைத்திருக்கிறார். ஆனால் அது பட்ட பெயராக சொல்லுகிறார். இது ஏன் இந்த பெயர் இந்த பெண்ணுக்கு வந்தது என்றால், இயல்பிலேயே அவள் பிறக்கும் பொழுதே மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய மேல் உதடு அவள் இல்லாமலே பிறந்தாள். கதை அமைப்பை பாருங்கள். இந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை எப்படி கீரா அவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மேல் உதடு இல்லாத காரணத்தினால் அந்த மேல் அன்னத்தில் இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் அவளுக்கு கிடைக்கவில்லை. இவ்வாறு இருப்பதனால அவளுடைய பேச்சு மூக்கின் வழியாகத்தான் அந்த சத்தம் வரும். இந்த பேச்சு வேற யாருக்கு புரியாது. அந்த பெண் பேசக்கூடிய பேச்சு அம்மாவுக்கும் அவனுடைய தம்பிக்கும் தான் இந்த பேச்சு அவளுக்கு அந்த பேச்சு புரியும். இப்படி இருக்கும் பொழுது இந்த பெண் அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலைகள் செய்து விடுவாள். ஊரு காடுகள்ல களை கொத்த போறது, பருத்தி எடுக்க போறது, இது மாதிரி வேலைகளை செய்து கொண்டு வந்திருந்தாள். அடுத்த நிகழ்வை பாருங்கள். இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். யாரை திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்றால், வயதான ஒரு வலிப்பு நோய் உள்ள ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். காலத்தின் மூலம் அவரும் இறந்து விடுகிறார். இப்பொழுது அந்த பெண் அவர் இறந்த பிறகு வெள்ளை பாவாடை வெள்ளை தாவணி அணிந்து கொண்டு அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேலை செய்து கொண்டு, அவ்வாறு வேலைகள் இல்லாத பொழுது அவள் என்ன செய்வாள் என்றால், ஊர் பக்கம் போய் வேப்பமுத்து புளியமுத்து பொறுக்கி கொண்டு வருதல், பிறகு அவள் என்ன செய்வாள் என்றால், அவ்வாறு செய்யும் பொழுது இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு வந்தாள். வேலைகள் செய்து கொண்டு வரும் பொழுது திடீரென்று அம்மாவுக்கும் மகளுக்கும் ஒரே இடத்தில் அந்த கிராமத்தில் வேலை கொடுப்பாங்க. என்ன வேலை கொடுப்பாங்க அப்படின்னா, கிராமத்துல சில குடும்பங்கள்ல குதிரைவாளி தானியம் குத்தி கொடுப்பதற்காக அவர்களை கூப்பிடுவாங்க. இப்படி இந்த மூக்குனாலே பேசுறதுனாலேயே இந்த மேல் அன்னத்தில் பல் முளைக்காதனாலே அவர் படிப்பறிவும் இல்லாமல் போயிட்டு பள்ளிக்கூடத்திலும் அதை வைக்க வேண்டும். இந்த மாதிரி வேலைக்கு கூப்பிடும் பொழுது தாயும் பிள்ளையும் சேர்ந்து அந்த குதிரைவாளி தானியத்தை குத்தி கொடுப்பார். அவ்வாறு குத்தி கொடுக்கும் பொழுது அந்த குடும்பங்களில் இருந்து இவர்களுக்கு அந்த குதிரைவாளி குருணையையும் தவிடையும் கொடுப்பார். இந்த குருணை தவிடு என்ற வார்த்தைகளை இந்த தலைமுறைக்கு ஓரளவு தெரியாமல் இருக்கலாம். தவிடு என்பது ஒரு தானியத்தை குத்தி அரைத்து எடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு துகள், அதற்கு ஒரு தனி வாசனை உண்டு. சரி, இந்த தாயும் மகளும் என்ன செய்வார்கள்? இந்த குருணையை கஞ்சி காய்ச்சி குடிப்பார்கள். அவ்வாறு வயிறு வளர்த்து கொண்டு வந்தார்கள். சில சமயங்களில் இந்த தவிட்டை களியாக கிண்டி தின்பது உண்டு. இப்படி தின்பதற்கு இவர்கள் என்ன தொட்டுக்கொள்வது என்றால், புளியின் தலை இருக்குல்ல, புளியின் தலை துவையலாக அரைத்து அதை தொட்டுக்கொள்வது. உப்பு வாங்க இவங்களுக்கு காசு இருக்காது. கோடை காலத்தில் உப்போடையில போய் அந்த காஞ்ச உப்பு திட்டுகள் இருக்கக்கூடிய அந்த உப்பை சுரண்டி எடுத்து வைத்துக் கொண்டு கொஞ்ச நாளைக்கு வைத்துக் கொள்வார்கள். இவ்வாறு அவர்கள் காலம் கடத்தி வந்தார்கள். இந்த மாடத்தி பூஜை செய்யும் பொழுது அவளுக்கு அம்மனுக்கு பொங்கல் வைத்து படைக்க வேண்டும் அல்லவா, வெண்பொங்கல் வைத்து படைக்க வேண்டும் அல்லவா. இதற்காக ஊரில் 1/4 கிலோ அரிசி கடையில் சொல்லியிருப்பார். அந்த 1/4 கிலோ அரிசியை வாங்கி கொண்டு வந்து பொங்கல் வைத்து பெண் பொங்கல் வைத்து இந்த அம்மனுக்கு படைக்க வேண்டும்.
இவ்வாறு படைக்கும் பொழுது, உப்பு இல்லாமல் படைக்கும் பொழுது வெள்ளி செவ்வாயில படைப்பாங்க. படைக்கும் பொழுது கொஞ்சம் வெள்ளை சோறை எடுத்துக்கொண்டு போய் அந்த கோயில்ல பள்ளி பீட கல்லு ஒண்ணு இருக்கும். அதுல வச்சு அதுல தண்ணி தொளிக்கும் பொழுது நாலா பக்கங்களில் இருந்தும் காகங்கள் ஓடி வந்து அந்த அந்த சாதத்தை கொத்தி திங்கும். இதுல என்ன இவங்க ஐதீகமா நினைக்கிறாங்கன்னா, அம்மனே வந்து அந்த சாதத்தை சாப்பிடுவதாக இவர்கள் நினைக்கிறார்கள். அப்புறம் பூஜை செய்வதற்காக தேங்காய் பழம் கொண்டு வருவார்கள். தேங்காய் கொண்டு வரும் பொழுது அதை உடைத்து பூஜை செய்ய வேண்டும். மாடத்தி தான் செய்வார். உடைக்கும் பொழுது அந்த 2 மூடி, அதை ஐயா என்ன கதாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், ஆண் மூடி பெண் மூடி என்று சொல்லுகிறார். ஆண் மூடி பெண் மூடி என்று சொல்லும் பொழுது அந்த ஆண் மூடி கீழே இருக்கக்கூடிய மூடி வந்து பூஜாரிக்கும், மேலே இருக்கக்கூடிய பெண் மூடி வந்து அந்த தாம்பூலம் கொண்டு வரக்கூடிய அந்த பூஜை செய்யப்படும் கிடைக்கும். சில சமயங்கள்ல இந்த பெண் மூடி ரொம்ப சின்னதா போயிடும், ஆண் மூடி பெருசா போயிடும். அப்போ இந்த பாவப்பட்ட இந்த அம்மாவுக்கும் மகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தேங்காயினுடைய பகுதி குறைந்துவிடும். இது அம்மனுடைய அருளோ என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார். சில சமயங்கள்ல விடலை தேங்காய் உடைப்பார்கள். விடலை தேங்காய் செதில் தேங்காய் உடைக்கும். அப்படி உடைக்கும் பொழுது இந்த 2 பேருக்கும் ஒரு சிண்டு கூட கிடைக்காது. எல்லாம் மற்றவர்கள் பொறுக்கி கொண்டு போய்விடுவார்கள். இவ்வாறு பூஜை செய்து கொண்டு வரும் பொழுது அந்த பூஜை முடித்த பிறகு அந்த வெள்ளை சாதம் கொஞ்சம் மீதம் இருந்தால், தேங்காய் கொஞ்சம் மீதம் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய நார்பெட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் கதாசிரியர். நார்பெட்டியை வைத்துக் கொண்டு வீட்டுக்கு எடுத்து செல்வார்கள். இந்த மாடத்தையும் அவள் மகள் மூக்கரை வீட்டுக்கு எடுத்து சென்று அவரை சாப்பிட்டு அவர்கள் காலம் தள்ளினார்கள். அவர்கள் வீடு எப்படிப்பட்ட வீடு என்றால், உடைந்து போன பிரிந்து போன கூரை வீடு, மண் வீடு. அந்த வீட்டில் அவர்கள் காலம் தள்ளினார். இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள், முக்கியமான நாள் வந்தது. அந்த நாளில் அந்த கோயிலை நோக்கி இன்னொரு பெண் நடந்து வருகிறார். அந்த பெண் யார் என்றால், அந்த பெண் வந்து அவளும் ஒரு சப்பானி பெண். இந்த சப்பானி பெண் யார் என்றால், பெரிய சப்பானியுடைய பேத்தி. இது அடுத்த கதாபாத்திரத்தை இப்படி உள்ள கதாபாத்திரமாக கதாசிரியர் கொண்டு வருகிறார். அந்த தேங்காய் கூடையை வச்சுக்கிட்டு நடந்து வர முடியாம ரொம்ப தள்ளாடி அந்த பொண்ணு வருது. மாடத்தி பூஜாரி பார்த்து விடுகிறார். ஆஹா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வருதே என்று கிட்ட போய் இழுக்க போய் அந்த கூடையை வாங்கி கொண்டு, பெருசு நீ நடந்து வர்றிய, ஏன் அதை யார்கிட்டயாவது தந்து அனுப்பியிருக்க கூடாதா, இவ்வளவு சிரமப்படுறிய அப்படின்னு வாங்கி கொண்டு போய் அந்த அம்மன் மூலதானத்தை வைத்து விட்டு இப்பொழுது அம்மனோடு சற்று நேரம் இந்த மாடத்தை பேசுகிறாள். இப்படி பன்றி அம்மா, உனக்கு கருணை இருக்குதா, இப்படி ஒரு பெண்ணா அப்படி என்று முறையிடுகிறார். முறையிடும் பொழுது இந்த மாடத்தி என்ற இந்த பூஜாரிக்கு இந்த பெண்ணை பார்த்தவுடன் மனசு முழுவதும் துக்கம் தாங்கவில்லை, தொண்டை அடைக்கிறது. அவளால் பேச முடியவில்லை. ஏனென்றால் இவள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு சப்பானி பெண்ணை அங்கு பார்க்கிறாள். அதுவும் பூஜை செய்வதற்காக வருகிறாள். பார்க்கும் பொழுது, அம்மா நீ நின்றுகிட்டு இருக்கிற, உன்னால நிக்க முடியாது, உட்காரு தாயி, உட்காரு பெருசு. இந்த பெருசுங்கிற வார்த்தையை சொல்றதுனால அந்த பெண் வந்து ஒரு பெரிய வீட்டு பெண்ணாக இருக்கும் என்று நமக்கு ஊகம் தெரிகிறது. உட்காரு தாயி அப்படிங்கிறா. அந்த பொண்ணு உட்கார்ந்துடுறா. உட்கார்ந்த பிறகு இதெல்லாம் அவர்கள் பூஜை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பூஜை நடக்கிறது. பூஜை நடந்த பொழுது இப்பொழுது இன்னொரு கதாபாத்திரம் இங்க வருகிறது. இன்னொரு கதாபாத்திரம் என்றால் கருத்தைய நாயக்கர். இந்த கருத்தைய நாயக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அவருடைய நிறம் என்ன அப்படின்னா, குடத்துல எண்ணெயை ஊத்தி வச்சா என்ன நிறமோ அந்த நிறமுடைய கருத்தைய நாயக்கர் அவர். இந்த மாடத்தியமா இருக்கிறாங்கல்ல, இந்த பெண்ணு இருக்குல்ல, இந்த சப்பானி பெண், அது யாருன்னா பெரிய சப்பானி அம்மாவுடைய பேச்சு. அந்த பெரிய சப்பானி அம்மா இறந்துட்டாங்க. அது இறக்கும் பொழுது ஊரே 2வது தடவையாக அழுவதாக கூறப்படுகிறது. அந்த பெரிய சப்பானி அம்மாவை பெரிய சப்பானி அம்மா பெயருக்கு ஏற்ற பிரகாரம் அவருடைய பெயர் செவத்தம்மா.
செவத்தம்மா என்ற பெயருக்கு ஏற்ற பிரகாரம் அவ்வளவு சிவப்பான பெண் அந்த பெண். ஆனால் அந்த பெண் அந்த ஊரில், சொந்த ஊரில் இன்னொரு ஊரில் இருந்து வந்து கால் மிதித்தவள் அவள். இப்பொழுது இன்னொரு கதையில இன்னொரு நிகழ்ச்சி கொண்டு வருகிறார் கதாசிரியர். இது மாலை நேரம். மாலை நேரத்துல இந்த கல்யாண முகூர்த்தம் எல்லாம் அந்த காலத்துல இரவு நேரங்களில் தான் பேசுவார்கள். இப்படி பேசும் பொழுது வீடுகளில் எல்லாம் விளக்கேற்றக்கூடிய நேரம். அந்த பெண் கூட்டிக் கொண்டு வரக்கூடிய வண்டிகள்லாம் வரிசையாக வருகின்றன. அந்த வண்டிகள்லாம் வில் வண்டிகள் என்று சொல்லுகிறார். இந்த வில் வண்டிகளுக்கு முன்னால ஒரு முக்கியமான ஒரு வண்டி வருது. அது பொன் வண்டி. அந்த பொன் வண்டிக்குள் அந்த பெண் இருக்கிறார். இந்த வண்டி வரிசை வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளத்தங்கரையில் உள்ள பிள்ளையார் கோயில் போய் முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்று அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நுழைகிறாங்க. ஊருக்குள்ள நுழையும் பொழுது அந்த பெண் அந்த வண்டியை விட்டு இறங்குகிறார். இறங்கும் பொழுது அந்த காளை பார்க்கிறார். அங்கே மாடத்தையும் இருக்கிறார். அப்பொழுது மாடத்தி சின்ன வயதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நம்மளுடைய யூகம். அங்கே மாடத்தையும் இருக்கிறார். மாடத்தி என்ன நினைக்கிறார்? ஆகா, இவ்வளவு சிவப்பான பெண் இந்த ஊர்ல யாருமே இல்லையே, இவ்வளவு சிவப்பான பெண்ணா இந்த பெண்ணு அப்படின்னு எல்லாரும் ஆதங்கப்படுகிறார். அவள் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து ஒரு பெரிய தாம்பூலம், அது நிறைய தேங்காய் இருக்கிறது. அதை தொட்டு கும்பிட்டு கொடுக்கிறார். அந்த தேங்காய் எல்லாம் அந்த கிராம தேவதைகள் சிறு தேங்காய் உடைக்கிறார்கள். சிறு தேங்காய் புறக்குவதற்கு இந்த மாடத்தையும் தெரிகிறார். இப்படி போகும் பொழுதுதான் அந்த கர்த்தைய நாயக்கர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவ்வளவு சிவப்பான காலை உடைய இந்த மாடத்தினுடைய கால் ஒரு காலத்தில் கரிக்கட்டையாக மாறிவிடுகிறதே என்று அந்த மாடத்தை அப்பொழுது நினைத்து பார்க்கிறார். இப்பொழுது மாடத்திற்கும் இந்த கருத்தைய நாயக்கருக்கும் இந்த செவத்தம்மா பெண்ணுக்கும் திருமணம் நடப்பதாக கதை. திருமணம் நல்ல விதமாக நடந்தேறுகிறது. காலத்தின் மூலமோ அல்லது யார் செஞ்ச பாவமோ அவர்கள் 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை. 7ஆம் பொருத்தம். தினந்தவர்னாலும் அந்த அம்மாவை அவர் அடிக்கிறது தவறதே இல்லை. அவ்வளவு கொடுமைப்படுத்துறார். அடி 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 அடிக்கிறார். அவ்வளவு அடியும் தாங்கிக் கொண்டு அந்த செவத்தம்மா கண்ணீர் விடுகிறாளே தவிர வெளியில் சத்தமே வருவதில்லை. இவ்வளவு அடியைக்கும் அடிப்பதற்கு என்ன அந்த பெண்ணு தவறு செய்தால் என்று யாருக்குமே தெரியவில்லை. எதற்காக இவர்கள் சண்டை வருகிறது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கருத்தைய நாயக்கர் இந்த பெண்ணை எதற்கென்று தெரியாமலே திணைக்கும் அடித்து 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 அவரை கொடுமைப்படுத்துகிறார். இந்த மகாராசி இவரெல்லாம் தாங்கிக் கொள்கிறார். தாங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த கருத்தைய நாயக்கர் சில சமயங்கள்ல வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். அப்போ அந்த ஊரில் உள்ள பாட்டிகள்லாம் அந்த பெண்ணை பார்க்க போவார். பார்க்க போய் ஆறுதல் கூறுவார். ஆறுதல் கூறும் பொழுது அந்த பெண் அடிபட்ட இடங்கள்லாம் கண்ணி போய் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒத்தடம் கொடுத்து தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லி அவர்கள் பார்ப்பார்கள். ஏதாவது இந்த பெண் சொல்லுமா என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட அழுகும், கண்ணீர் ஊத்தும், அந்த முடியெல்லாம் முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கும். சோகத்தின் சின்னமாக அந்த பெண் இருக்கும். இவர்கள் எல்லாம் இந்த பாட்டிகள் எல்லாம் பார்த்து ஆதங்கப்படுவார். இந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குது. என்னன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆஹா, பொண்ணுன்னா இது ஐயா பொண்ணு, இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு இது குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் எல்லாம் கூறிவிட்டு சென்று விடுவார்கள். ஆக எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் ஒரு பெண் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு குடும்பம் நடத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அந்த பாட்டிகளுக்கு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மத்தியானம் கடுமையான வெயில், கோடை வெயில், அக்கினி நட்சத்திரம் சூரியனை சுட்டே இருக்கிறான். பாத்தீங்கன்னா இந்த கருத்தைய நாயக்கர் இந்த பொண்ணை அடி ஒத்த மிதி இது மாதிரி போட்டு கொடுமைப்படுத்துறாரு. கொடுமைப்படுத்தி அந்த வெயில்ல சுடு மணல்ல இழுத்துக்கிட்டு போறாரு. இழுத்துக்கிட்டு போகும் பொழுது அங்க இருந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி, அந்த பாட்டியினுடைய பேர் நானம்மா பாட்டி. அட பாவி, எங்கடா எடுத்துக்கிட்டு போறான் இந்த கொடு வயல், இந்த குழந்தைய எங்க போய் பாலுங்கணத்துல தள்ள போறானோ அப்படின்னு அவங்க அங்கலாய்க்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட இன்னொரு பாட்டி, அப்படி செஞ்சுட்டாலும் பரவாயில்லையே, நல்லா இருக்குமே, செத்து போயிடுவாளே, ஒரேதா போயிடுவாளேன்னு அப்படி அங்கலாய்க்கிறார்கள். இவ்வாறு தள்ளிக்கொண்டே போகிறார். தள்ளிக்கொண்டே போய் என்ன செய்கிறார் என்றால், இந்த சுடு மணல்ல நிக்க வைக்கிறார்ல, இந்த தண்டனை போதாதுன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியவில்லை.
மீண்டும் அந்த உப்பங்களில போய் ஒரு இந்த பொண்ணுடைய பாதத்தை உள்ளே கொண்டு வர அளவு ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள் இந்த பெண்ணை நிறுத்துகிறார் அந்த கர்த்தையா நாயக்கர். நோண்டி அந்த நிற்க வைத்து மண்ணை போட்டு மூடி விடுவார். சூடு தாங்க முடியாம இந்த பொண்ணு துடிக்கும், அழுகும், கண்ணீர் ஊத்தும், முகமெல்லாம் வீங்கி போகும். இது மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா தூரத்துல போய் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பார், சிரிப்பார். அந்த பொண்ணை போ அப்படின்னு தள்ளி அந்த பெண்ணினுடைய பின்பக்கத்தில் இடுப்புக்கு கீழே உதைச்சு தள்ளுவார். நிலைமையை பாரு, எப்படி கதாபாத்திரத்தை கதாசிரியர் அவர் படைத்திருக்கிறார் என்று பாருங்கள். உதைத்து தள்ளுவார். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த பெண் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா இந்த கடுங்காட்சியை, இந்த கொடுங்காட்சியை ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. யாரும் என்னன்னு கேட்க முடியாது. அவர் ஊர் பெரிய மனிதர், எல்லா வழக்குகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் 2 ரெட்டை வடத்துல அரஞான், வெள்ளி அரஞான் போட்டிருக்கார். அதுல சலசலன்னு ஒரு சாவி கொத்து வேற தூண்டு. அவ்வளவு பெரிய மனிதர் அவர். யாரு சொன்னாலும் இவரை எதிர்த்து கேட்க முடியாது. இவர் பேச்சதான் மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற காரணத்தினால இவரை யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. இப்போ ஊரு நாட்டுல சண்டை வந்தா, அண்ணன் தம்பி சண்டை வந்தா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் போய் கேட்டு சமாதானப்படுத்தி இருப்பாங்க. சில சமயத்துல தகப்பனுக்கு பிள்ளைக்கு சண்டை வரும், அதையும் போய் கேட்டு சமாதானப்படுத்தி இருப்பாங்க. மூக்கள் அடிச்ச மாதிரி சொல்லி இது வித்தியாசமான சண்டை. இந்த சண்டை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை. இதை யார் கேட்பது? அவர்களுக்குள்ள 1000 இருக்கும், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தான் மத்தியான நேரத்துல இவர் அங்கு இழுத்துக்கொண்டு போகிறார். இழுத்துக்கொண்டு போய் அந்த சமயத்தில் ஊரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார்கள். வீடுகளில் உள்ளே கதவை சாத்திக் கொண்டு, ஜன்னலை சாத்திக் கொண்டு பெண்கள் எல்லாம் இந்த கொடுமையை பார்த்திருப்பார்கள். வெளியில் நின்று பார்க்க வெட்கப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். முந்தானியை அடக்கி வைத்துக் கொண்டு அழுக வரக்கூடாது என்பதற்காக அடக்கி வைத்துக் கொண்டு பெண்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, ஆண்களும் பார்க்கிறார்கள். குழந்தைகள்லாம் மரங்களில் நிழலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை எல்லாம் இந்த பெற்றோர் சைகாட்டி வீட்டுக்கு அடைத்திருக்கிறார். வீட்டுக்கு குழந்தையெல்லாம் ஓடி போயிடும். ஆனா அந்த குழந்தைகள் இது மாதிரி கொடிய காட்சிகளை வீடுகளில் பார்த்திருக்கிறார்களே தவிர வெளியில் பார்த்ததில்லை என்றும் கதாசிரியர் சொல்லுகிறார். ஆக இப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் வீடுகளில் நடக்கிறது என்பதையும் கதாசிரியர் சொல்ல தவறவில்லை. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பாட்டியம்மா அவங்க சொல்றாங்க, தூ வெக்கங்கிட்ட பயலே, விளக்கங்கட்ட பயலே அப்படிங்கிறாங்க. இன்னொரு பாட்டியம்மா ஓடி வர்றாங்க, டேய் 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 டேய்ன்னு சொல்றாங்க. டேய் டேய்ன்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மா யார் அப்படின்னா ஊர் அம்பலகாரருடைய அம்மா, தாயார், ஒரு தாத்தியான அம்மா. அப்படியே வரும் பொழுது ஊர் மக்கள்லாம் கண்ணீர் விழுவது தெரிகிறது. ஊர் கூடி போய்விட்டது. இந்த பெண் நிலைகுலைந்து நிற்கிறார். கண்ணீர் கொட்டுகிறது, வேர்வை உடம்பெல்லாம் நனைத்து விட்டது. பார்க்கிறவர்களுக்கும் வேர்வை நினைத்திருக்கிறது. நிலைமை தடுமாறி போயிருக்கிறது. இந்த பாட்டியம்மா ஓடி ஐயோ நாம் பெற்ற மகளே என்று ஆவியோடு கட்டி அணைத்துக் கொள்கிறார். கட்டி அணைத்து அழுகிறார். அழுகும் பொழுது அழுகும் பொழுது இந்த பெண் நிலை குலைந்து விடுகிறார். நிலை குலைந்து அப்படியே கொண்டு அவங்க போன பிறகு இது வீட்டுல கொண்டு கொஞ்ச நாளைக்கு அண்ணந்தண்ணி இல்லாம இந்த பெண்ணு இந்த செவத்தமா கிடக்குறாங்க. இந்த செவத்தமா அண்ணந்தண்ணி இல்லாம கடந்து அப்படியே இறந்து போய் விடுகிறார். இறந்து போன இந்த துக்க நிகழ்ச்சியை காலம் ரொம்ப நாளைக்கு அந்த ஊர் மக்களால் மறக்க முடியவில்லை. அழுகையை தாங்க முடியவில்லை. அதற்கு பிறகு அந்த கர்த்தையா நாயக்கருடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஊனமாகவே பிறக்கிறார்கள். இதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஊனமான குழந்தைகள் ஏன் இப்படி தொடர்ந்து பிறக்கிறார்கள் என்பதற்காக அந்த ஊர்ல ஒரு பிரபல ஜோசியர்கள் எல்லாம் கூட்டி ஜோசியம் பார்க்க சொல்றாங்க. என்ன காரணம்? எல்லாம் பார்த்து பார்த்தா எல்லாம் சரியா இருக்குது, எதுவுமே காரணம் பிடிபடவில்லை. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊர்ல இருந்து ஒரு பரிகாரி வர்றாங்க. பரிகாரம் சொல்லக்கூடிய ஒருவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மூட்டம் போடணும். மூட்டம்னா என்ன? 18 குடங்கள், மண் குடங்கள் வேளாட்ட சொல்லி 18 குடங்கள் செய்து அதற்கு மூடிகளையும் செய்ய சொல்லி கொண்டு
அதை அடுக்கி 3 குடத்தினுடைய அகலம் 6 குடத்தினுடைய நீளத்தில் ஒரு திண்ணை அமைத்து அந்த குடத்திற்குள் குளிர்ந்த நீரை நிறைய ஊற்றி மூடியால் மூடி அடுக்கி வைக்கிறார்கள். அடுக்கி வைத்து அந்த குடங்களை எல்லாம் அப்படியே களிமண் போட்டு மெழுகி விடுகிறார்கள். அதற்கு மேல சாணத்தை போட்டு மெழுகி அதற்கு தீர ஆராதனை செய்கிறார்கள், வணங்குகிறார்கள், பூ போடுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். 90 நாளைக்கு இது மாதிரி நடக்குது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இந்த செவத்தம்மா இறந்த பிறகு இந்த குடும்பத்தில், இந்த கருத்தைய நாயக்கர் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சப்பானி குழந்தைகளாக பிறக்கிறது என்ன காரணம் அப்படி என்பது அறிவதற்காக 90 நாள் முடிகிறது. இப்பொழுது அதை திறந்து பார்க்க வேண்டும். ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் வர சொல்றாங்க, சொந்தக்காரங்களை எல்லாம் வர சொல்றாங்க. வந்து திறந்து பார்க்கிறார்கள். அந்த 18 குடத்தில் சொட்டு நீர் தண்ணி கூட இல்ல. எல்லாருக்கும் ஏமாற்றமாக இருக்கிறது. வாயெடுத்து போய் நிற்கிறார்கள். எல்லோரும் அப்படியே வாய் திறக்காமல் சென்று விடுகிறார்கள். இது ஒரு நிலை. அந்த பெண் பூஜாரி மாடத்தி இருந்தாள் அல்லவா, அவள் கோவிலில் நிற்கிறாள். கோவிலில் நிற்கும் பொழுது அந்த சாமி சிலை இருக்குல்ல, கண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த கண் மலர்களை எடுத்து 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 திரும்ப திரும்ப ஒட்டி பார்த்தால் ஒட்ட முடியவில்லை. அவளுக்கு தண்ணி வருது. அவள் என்ன செய்வது என்று அவளால் புரியவில்லை. அப்படியே பார்க்கிறா. இப்பதான் அவளுடைய மகள் மூக்கரை அங்கிருந்து ஓடி வருகிறாள். அவ ஓடி வர்றவ என்ன பண்றா அப்படின்னா, ஒரு பொங்க பானையை குப்புற கவுத்து அதுக்குள்ள ஒரு கேண்டியை போட்டு ஆட்டிக்கிட்டே ஓடி வர்றான். ஓடி வருவதை இந்த மாடத்தி பார்த்து விடுகிறாள். ஏற்கனவே மாடத்தி அம்மன் சிலையிலிருந்து கொண்ட தன் மகளை பார்த்தவுடன் மாடத்திக்கு மனம் தாங்கவில்லை. ஓ என்று அழுகிறாள். அவள் அழுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாள், ஏற்கனவே அவள் எப்படிப்பட்ட வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாள், கணவன் மகள் அவளுடைய வாழ்க்கை என்ன ஆனது, இப்படிப்பட்ட சூழலில் மகளை பார்த்தவுடன் ஓ என்று அழுகிறது. இந்த தாய் அழுதவுடன் மகளாலும் தாங்க முடியும், யாரை மூக்கரையாலும் தாங்க முடியல, அவளும் சேர்ந்து அழுகிறாள். இந்த 2 பேரும் சேர்ந்து அழுவதை ஏற்கனவே அங்கே சப்பானி குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது அல்லவா, கோயிலுக்குள்ள, கோயில் பக்கத்துல விளையாடத்தினால அல்லவா, அதுவும் மெதுவாக பார்க்கிறது. பயந்து நடுங்கி இவங்களோடு சேர்த்து அதுவும் அழுதா ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. என்ன 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 கேட்கிறாங்க. பாருங்கள், அம்மன் சிலையில் எவ்வளவோ பார்த்தால் தண்ணி ஊற்றுகிறது, கண்ணீர் வடிக்கிறது அம்மன் சிலை என்று சொல்லுகிறார். ஊர் மக்கள் எல்லாம் திக்கிட்டு போய் என்ன செய்து முழிக்கிறார், என்னன்னு செய்து தெரியல. இந்த 3 பேரும் மாடத்தி, கணவனை இழந்த மாடத்தி பெண் பூசாரி, இந்த மூக்கரை உடல் ஊனமுற்ற இந்த பெண் மூக்கரை கணவனை இழந்தவள், இந்த சப்பானி, இந்த 3 பேரும் ஒன்றாக இணைந்து ஓ என்று அழுகிறாள். அழுகிறதுக்கு காரணம் என்னவென்றால் அம்மன் சிலையிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது என்று காரணம் சொல்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து வாயடைத்து போய் அப்படி நிற்கிறார்கள். இதோடு கதை நிறைவுறுவதாக ஐயா கீரா அவர்கள் முடித்திருக்கிறார். இப்ப நான் கதை சொல்லி அப்படிங்கிற வகையில 2 விஷயத்தை மட்டும் கடைசியில பதிவு பண்ண நினைக்கிறேன். சரி, இந்த அம்மன் சிலையிலிருந்து கண்ணீர் தண்ணி வருகிறது என்பதற்கு எப்படி நாம் இதை எடுத்துக்கொள்வது? இதற்கு நான் என்ன கருதுகிறேன் என்றால், கீரா ஐயா அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர், ஜாம்பவான். மனித உள்ளங்களை, மனித உணர்வுகளை, வாழ்க்கை தரங்களை மிக நுட்பமாக ஆய்வு பண்ணி உற்று நோக்கி கதைகளை, படைப்புகளை படைத்தவர். அவர் என்ன நினைத்திருக்கிறார் என்றால், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு துன்பம் வரும் பொழுது, துயரம் வரும் பொழுது அது மக்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த துன்பத்தின், அந்த துயரத்தின், அந்த சோக சுமையை அதிகப்படுத்தி காட்டுவதற்காக இப்படி ஊரில் ஒரு அம்மன் சிலையின் கண்ணிலிருந்து தண்ணீர் வருவதாக அவர் அதை காட்டியிருக்கிறார். அப்பொழுதுதான் மக்களுக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு ஏற்படக்கூடிய மிக சோகமான சோதனைகளினுடைய அந்த உள் பரிமாணம், அந்த வருத்தம், அந்த சோகம், அந்த சுமை, அந்த கண்ணீர், அந்த அழுகை, இதெல்லாம் தெரியும், உணர வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம். அதனால் அந்த அம்மன் சிலையில் கண்ணீர் ஊத்துகிறது என்று அவர் நினைத்திருக்கலாம். இன்னொன்று, இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் வரிசையாக பாருங்கள். மாடத்தி எப்படிப்பட்டவர், அவர் மகள் எப்படிப்பட்டவர் என்றால், அதுக்கப்புறம் அந்த சப்பானி பெண், அதுக்கப்புறம் அந்த செவத்தம்மா, அவள் பட்ட கொடுமை, இதையெல்லாம் எப்படி இவர் எங்கு இருந்து ஒரு பொறி தட்டி இந்த மாதிரி கதாபாத்திரங்களை ஐயா கீரா அவர்கள் கதையாக புனைந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த அழுகை அப்படிங்கிறது, ஒரு மனிதன் துன்பப்படும் பொழுது பிற மனிதர்களும் அதனை
பங்கு பெற வேண்டும் என்பது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது இப்பொழுது இருக்குதோ இல்லவோ தெரியவில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ராமலிங்க அடிகள் பாடிய தமிழ் மரபு நாம். இன்னும் சொல்ல போனால் கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், அழுகையில்தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, எதிரிடா ஆனந்தம் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, அழுகை ஆனந்தம் என்பது அழுகையில்தான் இருக்கிறது அல்ல, தவிர சிரிப்பில் இல்லை. எனக்கு அழுகைதான் ஆனந்தத்தை கொடுக்கிறது. என்னை அளவிடுங்கள், என்னை அளவிடுங்கள், என்னை அன்னை அளவே படைத்தாள், அழுவதுதான் எனக்கு நிம்மதி. இந்த பழைய திரைப்பட பாடல சந்திரபாபு ஒரு பாட்டு பாடியிருப்பார்கள். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாள் கூட மானிடர்கள் சிரிப்பதாக இல்லை. இந்த ஒரு கருத்து இந்த படத்தில். இந்த மாதிரி இந்த அழுகையினுடைய தன்மை. அப்புறம் கண்ணதாசன் சொல்லுவாரு, தொழுவதில் சுகமா, பெண்ணின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் உணவில் சுகமா, இல்லை இல்லை, அழுவதில் தான் சுகம் என்பேன் நான், அறிந்தவர் அறிவாராக. இந்த கடைசி அறிந்தவர் அறிவாராக என்று கண்ணதாசன் போடுகிற வார்த்தை என்பது, எங்கே ஒரு சமூகத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் குடும்பத்தில் சில பேருக்கு தொடர்ந்து சோதனை துன்பம் வருகிறதோ அதை உணரக்கூடிய தன்மை எல்லோருக்கும் இருப்பதில்லை. சில பேர் அறிவார்கள், அதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கையினுடைய இந்த ஒரு பகுதியை இவ்வளவு நுட்பமாக சோக சுமையோடு ஐயா கீரா அவர்கள் படைத்திருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியர் ஒரு முறை ஒன்று சொன்னார், வாழ்க்கைனா என்ன அப்படின்னு, லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு. லைஃப் இஸ் a strange tale told by an idiot. What is life? Life is a strange tale told by an idiot, full of fury and sound, signifying nothing. இது அப்படியே நம்ம அருமையான தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தால் வாழ்க்கை என்பது என்ன? ஒரு அடிமுட்டாளால் சொல்லப்பட்ட ஒரு சோகமான கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதையில் ஆரவாரங்கள், துன்ப துயரங்கள் எல்லாம் இருக்கும், கடைசி ஒன்றும் இருக்காது என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். ஆக இந்த மாதிரி சிந்தனைகளை உள்ளடக்கி இந்த கண்ணீர் என்ற கனமான கதையை இங்கு அவர் படைத்திருக்கிறார். இந்த கதையை முடிந்தளவு சொல்லி இருக்கிறேன். இந்த கதையில் சில ஊகங்களும் கூட இடம் இருக்கின்றது. இதை பார்வையாளர்கள் ஊகங்களின் அடிப்படையில் ஏதாவது பின்னூட்டத்தில் சொல்வார்களே என்றால் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. கதையை நிறுத்தி நிதானமாக தெள்ள தெளிவாக ஒண்ணு விடாம சொல்லிட்டீங்க. கதை சொல்லிகள் எப்போதுமே கதையை மட்டும்தான் சொல்லணும்னு ஒரு வழக்கம். ஆனா நீங்க பின்னோட்டத்தையும் நிறைய சேர்த்து சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் கதை நிறைவு பெற்றது. அதுதான் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வழக்கம் போல் பின்னூட்டம் அளிக்க மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி அவர்களை அழைக்கிறேன். வழக்கம் போல. அன்பான தோழமைகளே, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு தோழர் மணிமாறன் அவர்கள் கீராவுடனான தன்னுடைய அருமையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நாமே கீராவோடு நெருங்கி பழகியது போன்ற உணர்வை உண்டாக்கினார்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கதை பொதுவாக கிராமப்புறத்துல சில நம்பிக்கைகள், தொன்மங்கள் எல்லாம் உண்டு. இந்த தொன்மத்தை வைத்து கீரா விளையாடி இருக்கிறார். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு, இந்த சிறு தெய்வ வழிபாடுல பூசை செய்கிறவர்கள் பிராமணர்கள் அல்ல, இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள் தான் பூசை செய்கிறார்கள். இப்பொழுது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது அல்லவா? கிராமங்களிலே சாதாரண மக்கள் தான், இடைநிலை சாதியை சேர்ந்த மக்கள் தான் இந்த கிராமத்து கோயில்களிலே, சிறு கோயில்களிலே, சிறு தெய்வ வழிபாட்டிலே அவர்கள் பூசை செய்து வருகிறார்கள் என்பதை மிக அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். எங்க ஊர்ல கூட 2 பெருமா கோயில் இருக்குங்க.
பெருமாள் கோயில்னா பெருந்தெய்வ கோயில்கள் அல்ல. பெருமாள் கோயிலா இருந்தா கூட அது சின்ன கோயில். அந்த கோயில்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோனார்மார்கள் தான் பூசாரிங்க. அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க, இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க. இன்னொரு கோயில்ல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவரான சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர் பண்ணுவாங்க. இது கிராமப்புறத்துகள்ல வழக்கமா இருக்கிறது தான். இதுல ஒரு தொன்மம் என்ன தொன்மம்னா, அது இந்த மாடத்தி கணவரை இழந்த கணவர் பூசாரியா இருந்தாரு, இறந்துட்டாரு, பெண் பூசாரி அவர். அது ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி. ஏன்னா பெண்களை தான் பெரும்பாலும் கோயில்ல பூசாரியை விட மாட்டாங்க. ஆனா இருக்கிறார். இப்போ மேல்மருவத்தூர்ல பெண்கள் பூசை செய்யலாம். அதுவும் மாதவிடாய் காலத்து பெண்கள் கூட கோயிலுக்குள்ள வரலாம்ன்றது மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னையே கிராமப்புறத்தங்கள்ல பெண்களும் பூசாரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கீரா அவருடைய கதையில வரக்கூடிய மாடத்தி நமக்கு உணர்த்துகிறாள். ரெண்டாவது, இதுல வர்ற பாருங்க, மிக கொடுமையை அனுபவிக்கிறவர்கள் எல்லா காலங்களிலும் இந்த காலத்தில் உட்பட பெண்கள் தான் மிக கொடுமையை அனுபவிக்கிறார்கள், மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த துன்பத்தை குறியீடாக வைத்து பெண்கள் படுகின்ற கண்ணீருக்கு ஒரு குறியீடாக பெண் தெய்வமான அம்மன் சிலையிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஏன் கண்ணீர் வடிகிறது? இந்த ஊர்ல பெண்கள் அவ்வளவு துன்பப்படுகிறார்கள். அதுவும் குறிப்பா ஊர் பெரிய மனிதனான அந்த கருப்பைய நாயக்கர், கருத்தைய நாயக்கரா கருப்பைய நாயக்கரா, அந்த நாயக்கரு தன்னுடைய அழகான சிவப்பான ஒரு மனைவியை மிக கொடூரமாக கொடுமைப்படுத்துகிறார். நான் நினைக்கிறேன் அவன் சிகப்பா இருக்கிறதே அவன் கொடுமைக்கு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இவர் அட்டை கருப்பா இருக்கிறார். இந்த ஆளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளை விட அழகா இருக்கிறாளே, இவ நம்மளை விட அழகா இருக்கிற யாராவது ஒரு ஆண் மேல கண்ணு வச்சிருப்பாளா என்று ஒரு சந்தேகத்தின் காரணமாகவும் பொறாமையின் காரணமாகவும் இந்த அழகே அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணி அவனை மிகப்பெரிய கொடுமைக்காரனாக மாத்தி ரொம்ப கொடூரம். பாருங்க, அண்ணன் தம்பி சண்டை பிடிச்சா ஊர்க்காரன் தடுக்கிறான், அப்ப மகன் சண்டை பிடிச்சா ஊர்க்காரன் தடுக்கிறான். ஆனா கணவன் மனைவி சண்டை பிடிச்சா அது அவங்க புருஷன் முன்னாடி பிரச்சனைப்பா, நாம தலையிடக்கூடாது. என்னையா இது கொடுமை? ஒரு முறையாவது பெண்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்களா? தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்காமல் அடக்கமாகவே இருக்கிறாள். அத ஒரு மிகப்பெரிய பலவீனம். அது அந்த பலவீனத்தை அழகா கீரா எடுத்து காட்டுறார். தன் குடும்ப பெருமை என்கிற ஒரு காரணத்திற்காகவே நான் ஏன் அடி வாங்குகிறேன், என்ன ஒரு தவறும் செய்யவில்லை என்பதை கூட மற்ற பெண்களிடத்திலே அவள் பரிமாறிக்கொள்ளவில்லை. மிக கொடூரமாக இருக்கிறாள். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து பார்த்து யாராலும் தீர்க்க முடியாத இந்த கொடுமையை கண்டுதான் தெய்வமே வருது கண்ணீர் வடிக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்ன, ஒரு 40 வருஷம் முன்ன, விநாயகர் வாயில பால் வடியுதுன்னு ஒரு கதை கட்டி விட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லா விநாயகர் கோயிலையும் எல்லாம் பாலை கொண்டு போய் ஊத்துனாங்க. அந்த மாதிரி இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன கூட கன்னி மேரி மாதா கண்ணில் கண்ணீர் வடியுது அப்படின்னு கூட ஒரு கதை கட்டி விட்டாங்க. அந்த மாதிரி இதுல ஒரு துன்பங்கள் மித்து, இந்த துன்பங்களை வைத்து இவள் படாத துன்பங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்துதான் அந்த சிலையே கண்ணீர் வடிக்கிறது என்று ஒரு குறியீடாக, பெண்கள் படுகின்ற துயரத்தின் குறியீடாக அம்மன் கண்ணிலே இருந்து கண்ணீர் வடிக்கிறது. அந்த மாடத்தை பாருங்க, பரம ஏழை, பாவம், தவிட்ட திண்டி கழி தின்னக்கூடிய அளவுக்கு கொடுமை. அந்த தேங்காய் பாரு, இவ அதிர்ஷ்டம், மேல் மூடி பெண்மூடி, பெண்மூடி, கீழக்கிறது ஆண்மூடி. இந்த ஆண்மூடி தான் பூசாரிக்கு சொந்தமானது. சமயத்துல ஆண்மூடி சின்னதாகவும் கீழக்கிறது சின்னதாகவும் மேலக்கிறது பெருசாகவும் கூட ஆகிடும். அப்போ அந்த அளவுக்கு குறைந்த தேங்காய் தான் இவளுக்கு கிடைக்கும். இப்படி கிராமப்புறத்துல சாமியும் வருமே, அதை பூசை பண்ற பூசாரியும் வருமே, அந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணும் கொடுமை அனுபவிக்கிறார். கொடுமை அனுபவிக்காத பெண்ணே இல்லை. அந்த சாபம்தான் அந்த குடும்பத்துல யாருக்குமே நல்ல பெண்கள் உடல் ஊனமில்லாத பெண்ணை பிறக்கிறது இல்லை, எல்லாம் சப்பானியாகவே பிறக்கிறார்கள் என்ற ஒரு துன்பம், ஒரு நம்பிக்கை. அதை வச்சுதான் அந்த கதையை பின்றார். இது கிராமப்புறத்தில் உள்ள ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை யதார்த்தமாக பதிவு பண்ணிக்கிறார் கீரா.
இந்த கதையை படிப்பதன் மூலமாக பெண்கள் தங்களுடைய நியாயமான காரணங்களுக்காக கிளர்ந்திட வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் சரி, அப்பனாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நியாயமான காரணங்களுக்காக தான் துன்பப்படுகிற பொழுது எதிர்த்து போராட வேண்டும் என்கிற உணர்வை இந்த கதையை ஏற்படுத்தும். மனிதர்களால தட்டி கேட்க முடியாத கடவுளாலே தட்டி அழதான் முடியுது. கடவுளே அழுது பாருங்க, அதை கடவுளால தடுக்க முடியல. அப்போ இந்த மனித பிரச்சனையை மனிதர்கள் தான் தீர்க்க முடியும். அப்போ ஒரு கிராமத்து சிறு தெய்வ வழிபாடு, அதோடு சேர்ந்த தொன்மம், அது தொன்மத்தை வைத்து இந்த கதை பின்னப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல கதை. இந்த கதையே பூரா கதையா தொடக்கத்துல இருந்து பெண்கள் படுகிற அவலத்தினுடைய வெளியீடாக இந்த கதை அமைந்திருக்கிறது. அவர்கள் மேல அனுதாபமும், அவர்களே தங்களுடைய பிரச்சனைகளை இப்போ யார் பாதிக்கிறார்களோ அவர்கள் தான் கிளர்ந்தெழுந்து போராடணும். அந்த உணர்வை இந்த கதை உண்டாக்குகிறது. கதையை ரொம்ப அழகா பாலையா அவர்கள் ஒரு வரி கூட விடாம சொன்னாரு. கூட கதை சொல்றதோட பத்தாம அவரே நமக்கு அதிக வேலை வைக்காம பின்னூட்டத்தையும் சொல்லி முடித்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றியும். இதற்கான களம் அமைத்து கொடுத்த நம்முடைய கலை இலக்கிய பெருமிடத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு பின்னூட்டம் வழங்கி இருக்கிற நம்முடைய அருமை ஐயா சிவசுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்திருக்கீர்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அதாவது பெண்கள் அழுகிறதுனால தெய்வமும் அழுகுது, அதுவும் பெண் தெய்வம் என்பதால் அதுவும் அழுகுது, அவ்வளவுதான். பிறகு கருத்தையா நாயக்கரு, சிவத்தம்மா அருமையாக சொல்லிவிட்டீர்கள். அந்த சந்தேகம் வரும், அப்படியா தாழ்வு மனப்பான்மையில சந்தேகம் வரும், அதை அருமையாக சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி. அடுத்து பின்னூட்டம் வழங்குறதுக்கு யாராவது இருக்கீங்களா? அறச்செல்வி அம்மா, ரேவதி அம்மா இருக்காங்க. ரேவதி அம்மா. ரேவதி அம்மா சொல்லுங்க. யாராவது பின்னூட்டம் வழங்கணும்னா கையை வைத்துங்க. அவையினர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். கீராவும் நானும் அப்படிங்கிற அந்த தலைப்புல மணிமாறன் ஐயா மிகச்சிறந்த அவருடைய அனுபவங்களை அனைத்தும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த கதையை படிக்கும் போது எனக்கு என்னுடைய அக்கா ஞாபகம் தான் வந்தது. ஏன் அப்படின்னா, அந்த மாடத்தியுடைய மகளுக்கு வச்ச பேர் என்னவோ தெரியல, ஆனா கூப்பிட்ட பேர் மூக்கரை அப்படின்றாங்க. ஏன் மூக்கரை அப்படின்னா, இனப்பிளவு அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு இருந்ததுனால அதை மூக்கரை அப்படின்னே சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்காரு கதாசிரியர். எங்க அக்காவுக்கு 2வது குழந்தை பிறந்தப்ப அது ஆஸ்பத்திரியில இருக்கும்போது எங்க அப்பா அம்மா போயிட்டு அப்புறம் எங்க அப்பா மாத்திரம் வீட்டுக்கு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து பாப்பா எப்படி இருக்குதுப்பா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, கை காலெல்லாம் நல்லா வாட்டு சாட்டமா வளர்ந்துருக்கு, கை விரல் நகங்கள் நல்லா இருக்குது, ரொம்ப ரோஜா பூ கணக்கிட்ட நல்ல மென்மையா இருக்கா, நல்ல கலரா இருக்கா, தலை நிறைய முடி இருக்கு, புருவம் நல்லா இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்குன்னு நிறைய வர்ணிச்சுட்டு கடைசியில சொன்னாரு, இந்த மாதிரி மேல் உதடு அந்த பாப்பாவுக்கு இல்லாம இருக்குது, வாயை திறந்தாலே உள்நாக்கு ஃபுல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த குழந்தைக்கு பால் அருந்த முடியாத காரணத்தினால இன்ஃபுல்லரை வச்சுதான் ஊத்துனாங்க. ஒரு 20 நாள் வரைக்கும் தான் அந்த குழந்தை இருந்தது. அது இப்ப இருந்தா அதுக்கு 38 வயசு இருக்கலாம். அது அப்ப அந்த கதையை படிக்கும்போது, மூக்கரையை படிக்கும்போது எனக்கு அந்த இறந்து போன பாப்பா ஞாபகம் வந்துருச்சு. அடுத்தால அவங்க 2 பேரும் குதிரைவாளி அரிசி குத்த போனாங்க அப்படிங்கிற வரியை படிக்கும் போது பாத்தீங்கன்னா, நெல்லு நல்லா வேகமா குத்திடலாம், அது உமி கலண்டுரும். கம்பு சோளத்தை கூட கொஞ்சம் லேசா தண்ணியை தெளிச்சு குத்துனா அதுல இருக்கக்கூடிய உமி கலண்டுரும். ஆனா குதிரைவாளியில உமியை கலட்டவே முடியாது. அதுல 7 மேல அவுட் கவரிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம உரல்ல வச்சு குத்தும் போது டக்குன்னு கல்லுல தான் போய் அந்த உலத்தை வந்து அடிக்கிற சத்தம் கேட்குமா வழியா தானியத்தின் மேல விழுகாது. அப்ப அந்த குதிரைவாளி குத்துறது ரொம்ப கடினமான ஒரு வேலை. அது அந்த குத்தி பார்த்த அந்த அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். அடுத்து இந்த அம்மா செவத்தம்மா இறந்த பிறகு அவங்க குடும்பத்துல அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு குறையோட பிறக்குறாங்க. அப்படிங்கும்போது ஜோசியம் பரிகாரர்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பானைகள்ல தண்ணி வச்சு செய்யற ஒரு சாஸ்திரம் சில இடத்துகள்ல அவங்க அந்த இறந்து போனவங்க ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல இறந்துட்டா பாதம்னு சொல்றாங்க. அது எந்தெந்த நட்சத்திரம்ங்கிறது எனக்கு தெரியல. இந்த பாதம் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் எங்க குடும்பத்திலயுமே இருந்தது.
எங்க பாட்டி பாதத்துலதான் இறந்தாங்கன்னா அப்ப வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சிருந்த இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி கட்டி உள்ளுக்குள்ள ஒரு பித்தளை சொம்பு நிறைய தண்ணி ஊத்தி ஒரு பித்தளை தீபத்துல நிறைய எண்ணெயை மாத்திரம் ஊத்தி அப்படியே அதை மூடி செங்கல் வச்சு மண் வச்சு கட்டி டெய்லி அதுக்கு சூடம் காமிச்சு முடிச்சு 6 மாசம் கழிச்சு அதை திறந்து பார்த்தோம். அந்த தண்ணியும் இருந்தது, எண்ணெயும் இருந்தது. அப்ப ஒரு மனசுக்கு எல்லாருக்கும் ஒரு திருப்தி ஆயிடுச்சு. சரி, அப்ப இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல இந்த அன்னப்பிளவு குழந்தைய பெற்ற அக்கா அவ இறந்தப்ப அவளும் பாதத்துல தான் இறந்துட்டா. அப்ப அவ சென்னையில இருந்ததுனால அந்த நான் தெரியாம நாங்க என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா, அகல் தீபத்துல மண் தீபத்துல எண்ணெய் ஊத்தி உள்ள வச்சு அந்த சொம்பு தண்ணி எல்லாம் வச்சு மூடி வச்சுட்டோம். திறந்து பார்க்கும்போது தீபத்துல ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை. ஆனா தண்ணி கொஞ்சம் அந்த சொம்புல இருந்தது. அப்ப எங்களுக்கு ஒரு மனக்கவலையா இருந்தது. அப்புறம் நான் சுதாரிச்சுக்கிட்டேன், இந்த மூட நம்பிக்கையை நம்ம நம்ப கூடாது. மண் தீபத்துல ஊத்துனதுனாலதான் எண்ணெய் பூரா அதுக்கு பிடிச்சிருச்சு. எதுக்காக நம்ம அதையே நினைக்க கூடாது, நம்ம எதையுமே நல்லா நேர்மறையான சிந்தனையிலே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. இந்த கதை இந்த ரவீந்திர பாரதி ஐயா சொன்னாங்க, பெண்கள் குடும்பத்துடைய கௌரவத்தை கருதி தான் இன்னைக்கும் அமைதியா இருக்காங்க அப்படின்ட்டு. அது உண்மைதான். நிறைய பெண்கள் எத்தனையோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு எதுக்காக அந்த துன்பம் அனுபவிக்கிறோம்னே அவங்களுக்கே தெரியாது. ஆனா கஷ்டப்பட்டு அந்த குடும்ப கௌரவம் வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிற அப்ப எதிர்த்து அவங்க ஆம்பளையர்கள் எதிர்த்து வெளியே போகணும் அப்படின்னா அப்பயும் இந்த சமுதாயம் அந்த பெண்ணை தான் குத்தம் சொல்லும். எதுக்காக வெளியில வந்துட்டாங்க? அப்ப ஆம்பளை வெளியே போயிட்டானாலும் பெண்ணே குத்தம் சொல்லுது, பெண் வெளியே போயிட்டாலும் பெண்ணையே குத்தம் சொல்லுது. அப்படிங்கும் போது இந்த சமுதாயம் தான் திருந்தணும், இந்த கதையை கேட்கிற மாந்தர்கள் திருந்தணும். அடுத்து ரவீந்திர பாரதி ஐயா சொல்லும் போது அவங்க ஊர்ல ஒரு சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா குளத்துல இருக்கிறவங்க கோயில் பூசை வைக்கிறதா சொன்னாங்க. நாங்களும் அந்த அந்த இதுல பிறந்தவங்க தான் அப்படிங்கிறத நான் அதை சொல்லிக்கிறேன். ஆனா அந்த இதை எதையுமே பின்பற்ற மாட்டோம். எல்லாருமே ஓரினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில இருக்கோம். மிக்க நன்றி டீச்சர், ரேவதி டீச்சருக்கு மிக்க நன்றி. அருமையாக சொன்னீங்க. நான் நேற்றும் பார்க்கிறேன், இன்னைக்கும் பார்க்கிறேன், பின்னூட்டத்தில் நிறைய பேரு மலரும் நினைவுகளை சொல்றீங்க. அது கதையினுடைய தாக்கம் தான் அப்படின்னு தெரியுது. அடுத்து பின்னூட்டம் வழங்குறதுக்கு யாராவது வர்றீங்களா? ஒரு கனடால இருந்து ஏழுமலை அரசெல்வி மேடம், அரசெல்வி வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லணும்னா, அந்த சிறப்பு விருந்தினரோட மன ஆழத்துல சிம்மாசனம் போட்டு நம்ம கீரா ஐயா இருக்காங்க. அதோட வெளிப்பாடுதான். எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஆனா அவரு சொல்றாரு, அழகிரிசாமி ஐயாவையும் கீரா ஐயாவும் அந்த திண்டுல உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு சிலை வைக்கணும்னு ஆசைன்னு. உண்மையிலே அது ரொம்ப அவருக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, கீராயா எல்லாரையுமே வயசு வித்தியாசம் பார்க்காம நண்பர்களாக பாவிச்சாருன்றது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு, என்ன சொல்ல, கீராயால மாமா மனிதர், மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய ஆளுமை நிரம்பி மனித வாழ்க்கைக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் சொன்ன இதெல்லாம். அடுத்து கதை கேட்கும் போது அந்த தலைப்பே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கண்ணீர். இன்னைக்கு அதிகம் செலவானதும் பெண்களாலதான் கண்ணீர் அதிகம். அந்த கண்ணீர் இப்ப பெண்களுக்கு வத்தி போச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாகரிகம் வளர 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 பெண்களோட அடிமைத்தனம் அதிகமாகுது. அந்த கௌரவம் பார்த்துக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பெண்கள் இந்த மாதிரி சில கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிற பெண்களை விட வேலைக்கு செல்லும் பெண்களுக்குத்தான் கொடுமைகள் அதிகமாகுது. அழக்கூட நேரம்ல, அப்படியே அழுதாலும் அழுவதற்கு கண்ணீர் இல்லை. அந்த மணல்ல நிக்க வச்சாருங்கும் போல எனக்கு அப்படியே கதையை நிறுத்திடலாமான்னு கூட இருந்து, அதுக்கு மேல கேட்கறதுக்கு மனசு ரொம்ப வலிச்சுது.
இப்பவும் அந்த நிலை பெண்களுக்கு தொடருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த இதை கேட்டதுக்கு அப்புறமாவது எல்லாருமே மாறணும். பெண்களுக்கு பெண்களேவும் எதிரிகளா இருக்காங்க, அதையும் நம்ம ஒத்துக்கணும். ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் எதிரிகளா தான் இருக்காங்க. எல்லாருமே பெண்களை கௌரவமா நடத்தணும். முதல்ல ஒரு மனுஷியா நடத்தணும். அது இந்த கதை மூலம் உண்மையிலே மனசாட்சின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா பெண்களை எப்படி நடத்தணுங்கிறத உணர்ந்து இருப்பாங்க. அருமையான கதை, ரொம்ப சோகமா இருந்துச்சு. நன்றி ஐயா, வணக்கம். மிக்க நன்றி. தோழர் அடுத்து பொன் எழுமலை அடுத்து TS பொன் எழுமலை தோழர் வாங்க. கனடாவிலிருந்து கனடாவிலிருந்து பொன் எழுமலை தோழர். வணக்கம். தோழர் ரவீந்திர பாரதியா சொன்னாரு, சிறுதெய்வ வழிபாடுல இடைநிலை சாதியினர் பூசாரியா இருக்கிறாங்கன்னு. அது எனக்கு தெரிஞ்சு 65க்கு முன்னாடி எனக்கு ஒரு 12-13 வயசு வரல எங்க ஊர்ல இருக்கிற கோயில் அது மாதிரி தான் எங்களை சேர்ந்தவங்க தான் பூசாரியா இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு குக்கிராமம், அதாவது ஒரு 6 கிலோமீட்டர் வந்தால் தான் ஒரு மோட்டர் சைக்கிளே பார்க்க முடியும், அது மாதிரியான கிராமம். அங்க இருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அதனுடைய வருவாய் அதிகரித்த உடனே இந்த பார்ப்பனர்கள் அங்கே ஓட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னடான்னு நான் இங்கே கனடாவிலேருந்து உட்காந்துக்கிட்டு நான் கேட்குறேன், ஊர்லேருந்து பேசும்போது சொன்னாங்க, 1008 சங்க அபிஷேகம் பண்றோம் நம்ம கோயில் நிறைய எவ்வளோ அதுக்கு எப்படி காசு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் காஞ்சிபுரத்துல இருந்து யாரோ செய்யறாங்க, அவங்க நம்ம ஊர்ல இருந்து யாருக்கு இவ்வளவு காசு கொடுப்பாங்க செய்யறாங்க அப்படின்னு. அப்புறம் என்னுடைய நண்பர் காஞ்சிபுரத்துல தீக்காக்காரர் ஒருத்தர், இதை நீ ஆய்வு பண்ணு, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா, அங்க ஆய்வு பண்ணும் பொழுது தெரியும் RSS இயக்கம் அங்க கோயில் வழியா அரசியல்ல நுழையறதுக்கு தீர்மானிச்சிருக்கேன். அது போல இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருவார்காடுன்னு அங்க ஒரு கருமாரி அம்மன் கோயில், அந்த கோயில்ல முதல்ல KR விஜயா தான் போய் அந்த கோயில்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ அவங்க போயிட்டு வந்ததுனால அது கொஞ்சம் பிரபலம் ஆயிடுச்சு. அதுல இடைநிலை சாதியினர் தான் பூசாரியா இருந்தாங்க. ஆனா இப்ப போய் பாருங்க, பெருங்கூட்டமான பார்ப்பனர்கள் தான். அது மாதிரி அந்த ஆன்மீகம்ன்றது கோயில்கள் அந்த காலத்துல அரசர்கள் பொருளீட்டுவதற்காக கோயில்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இப்போ பார்ப்பனர்கள் மேல்தட்டு குடியினரும் அதை ஆதிக்கம் செலுத்துவதற்காக அந்த கோயில்களை பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான் தெளிவா தெரியுது. அதை பத்தி தான் பகிர்ந்துக்கணும்ட்டு. நன்றி. நன்றி தோழமே. நேரம் கருதி நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் ராமையா, பொதுச் செயலாளர் அவர்களே வாங்க, நிறைவுரையாற்ற வருங்க. நிறைவா பின்னூட்டம். TS நடராஜன் பேசுங்க. இன்று கீராவும் நானும் என்ற பகுதியில நம்மளுடைய மணிமாறன் மிக அருமையாக சொன்னார். அந்த நைனாங்கதை நீங்க பாத்தீங்கன்னா அநேக நம்முடைய ஆளுமைகள் அந்த நைனாங்க வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க. நம்ம தோழமை தோழாங்க சொல்ற மாதிரி நைனா அவங்களுக்கு இல்லை. நம்ம உதயசங்கர் ஆகட்டும், பல தோழர்கள் நைனா பேச, அந்த IAS அவர் நம்ம ராஜேந்திரன் கலெக்டர் ஐயா அவங்களும் கூட அந்த மாதிரி எல்லாருமே நைனாங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய, எங்க குபை மாடல் அண்ணாச்சிமோ எல்லாத்தையும் அப்படியே அண்ணாச்சி எல்லாம் அண்ணன் தம்பி அப்படி. அதே மாதிரி இந்த நைனாங்க வார்த்தையை அவங்களை கட்டி இழுக்குது. அதை இன்னைக்கு சொன்னாரு. அந்த அது மாதிரி உதயசங்கர் ஆகட்டும் மற்றவங்க எல்லாருமே அவர் ரொம்ப எளிமையாக இளைஞர்களை கட்டி போடுறது. அந்த இளைஞர்கள் அந்த அடுத்த ஜெனரேஷன் கேப்புங்கிறதே இல்லாதபடி ஈஸியா அவங்களோட பொருந்தி போகக்கூடிய அந்த ஒரு பெரிய ஆற்றல் கீராட்டம் இருக்குது. அதை முன்னாடி உதயசங்கர் சொன்னாரு, இன்னைக்கு நம்மளுடைய மணிமாறன் சொன்னாரு. அடுத்ததாக அந்த நினைவாற்றல், அவருடைய அந்த நினைவாற்றல் பிரமிக்கத்தக்கது. அவருடைய 90 வயதுகளுக்கு பிறகும் கூட அப்படியே லேசா வச்சுட்டு கரெக்டா அவர் அடையாளம் கண்டு பேசுறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல ஆளுமைகள் கீராவும் நாணயங்கள் பேசும்போது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட நம்ம கீராவை தொடர்ந்து சரியாக படம் பிடித்து நம்ம இந்த தமிழ் உலகத்துக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாரும் ஒண்ணு போல சொல்றாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா அப்ப சரியா தான் இருக்காது. ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை பாராட்டுவது ரொம்ப 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 அபூர்வம். அதை
தொடர்ந்து பல பேர் சொல்றாங்க. அதையும் அவர் அழகர்சாமியும் அவர் மாமேதைன்னு சொன்னாரு. அந்த குளக்கரை ரொம்ப பிரசித்தி பெற்றது. அவர் நம்ம பொதுச் செயலாளரும் அதை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த திண்டுல உட்காந்து அழகர்சாமி அவரும் பேசுறதையும் இவர் நம்மளுக்கு உழைப்பு பண்ணிட்டாங்க. அந்த உழைப்பாளிகளுடைய பெருமையை பேசக்கூடிய, அதாவது முதல் இரவுங்கு போல முதல் பகல். ஏன்னா அவங்களுக்கு முதல் இரவு இருக்காது, உழைச்சு கொண்டாடிட்டு பகல்ல தான் அவங்க மனைவியோட இன்பமாக இருக்கக்கூடிய அந்த முதல் பகல் அப்படிங்கிறத அழகா சொன்னாரு. இந்த கண்ணீர் கதையை நம்முடைய பாலையா சார் அவர் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய ஆசானாக உள்ளார் என்பதை நிரூபிச்சு காட்டிட்டார். இயல்பாக ரொம்ப அருமையாக அந்த கதையை சொன்னாரு. இந்த வாழ்வுடைய அவலம் தான் ரொம்ப முக்கியம். அவர் கடைசியில் முடிக்கும் போதும் சொன்னாரு, அந்த சோகத்தை கொண்டு வரத ஷேக்ஸ்பியருடைய ஏதோ ஒரு கொட்டேஷனை சொல்லி முடிச்சாரு. ஷெல்லியும் அப்படிதான் சொல்லுவோம், அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் தட் டெல் ஆஃப் அவர் சேடஸ்ட் தாட்ஸ் அப்படிமா. அந்த மாதிரி அந்த மனித வாழ்வுடைய அவலத்தை அப்படி பிடிஞ்சு காட்டிட்டாரு. இன்னைக்கு பேசுன எல்லாருமே அந்த கண்ணீர், அவங்க அந்த கதையை கேட்கும்போது கண்ணீர் வர்றது மாதிரி அப்படி பாத்திரங்களை அறிமுகப்படுத்தாகட்டும் ரொம்ப அருமையா சொன்னாரு. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே பின்னூட்டத்தை அவரே கொண்டு சேர்த்து சொன்னது கொஞ்சம் நமக்கு வேலை இல்லாம பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையை வச்சுட்டாரு. சில இடங்கள்ல வெக்கம் கட்ட பயலாம் அப்படின்னு நம்பலக்காரர் மனைவி சொல்றது அப்படியே நடிச்சு காட்டின மாதிரி குரலோட சொன்னாரு. ரொம்ப அருமை. நம்ம அந்த அம்மன் சிலையில கண்ணீர் வருது பல பல புராண கதைகள்ல, நம்ம கதைகள்ல எல்லாம் எல்லா மத கதைகள்லயும் நம்ம பார்க்கலாம். கடவுளும் மனிதர்களுக்கு கஷ்டம் வரும்போது கடவுள் அழுகிறாரு. அந்த கடவுளுக்கு சோகமா கடவுள் சோகத்தை காட்டும் போது மனிதனும் மாறுதான். அவன் ஒரு மனிதனா ஆகணும், மிருகமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஆகணும். அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடம். இந்த திருவிழாடல கூட அந்த வந்தி கிழவிக்கு புட்டு வாங்கிக்கிட்டு ஒரு கேம் விளையாடி பார்க்கலாமே, திருவிழாடல் பண்ணி பார்க்கலாமேன்னு அந்த சிவருமான் புட்டுக்கு மண் சுமந்த அடி வாங்கிட்டு அவருக்கு அடிக்கும் போது, அதாவது இறைவன் அடி வாங்கும்போது மனிதர்கள் எல்லாத்துக்கும் அடி வாங்கின மாதிரி வலிக்கு. அதே மாதிரி மனிதர்களுக்கு அடி வாங்கும் போது ஆண்டவனுக்கும் அந்த அடி விழும், ஆண்டவனும் அதை சோகமா இருப்பாங்க. அப்படி அந்த ஒரு படிப்பினையை நமக்கு அழகாக சொல்வது போல் தோன்றியது. மிக அருமையான கதை. அவர் கீராவும் நானும் பகுதியில நம்முடைய மணிமாறன் தோழரும் இந்த கதையை சொன்ன பாலையா சாரும் இந்த அரங்கத்துக்கு ரொம்ப சிறப்பு சேர்த்துக்காங்க. நன்றி, வணக்கம், பாராட்டுகள் ரெண்டு பேருக்கும். மிக்க நன்றி தோழமே. நிறைவாக பொதுச் செயலாளர் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மணிமாறன் தோழரை அவரை கீராவோட பழகிய நெகிழ்வான தருணங்கள் எல்லாம் சொன்னாங்க. மணிமாறன் தோழர் மிகச்சிறந்த வாசிப்பாளர். கோணங்கியோட சேர்ந்து மிக தீவிரமான இலக்கிய ரசனையும் உடையவர். அவர் நிறைய நூல்கள், நாவல்கள், சிறுகதைகள் குறித்த ஆய்வு அரங்கங்களில் நிறைய பேசியுள்ளார். கூலசாமி கதைகளை பற்றியும் நிறைய ஆய்வுகளை செய்துள்ளார். அதே மாதிரியான கீராவோடு மிக நெருங்கிய பழகியவர்கள் அவரும் ஒருவர். மிக அருமையாக இருந்தது அவருடைய பதிவெல்லாம். பாலையா சாரோட கதை மிக அருமையா சொன்னாங்க. ஒரு ஏத்த இறக்கத்தோட அந்த உணர்வுகளோட ஒவ்வொரு பாத்திரமாக மாறி சொன்னது மிக அருமையா இருந்தது. கண்ணீர் ரவீந்திர பாரதி தோழர் மிக அருமையான கருத்தோட்டம். அது என்ன, இது பெண்களினுடைய கண்ணீர் தான். அது எந்த பெண்ணாக இருந்தாலும், ஊனமுற்ற ஒரு ஊனமுற்ற இரு பெண்கள் வராங்க. ஒரு பெண்ணுக்கு ப்ரீ மேக்சிலா டிஃபெக்ட்பா, அந்த உதடு பிளவும் அன்னம் பிளவும் இருக்கக்கூடிய நோய். அதுக்கு இன்னைக்கெல்லாம் மிகச்சிறந்த வைத்தியம் கலந்துருச்சு. பிறந்த குழந்தை ஒரு 3 மாசம் 6 மாசத்துலயே ஆப்ரேஷன் பண்ணி விடலாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு புறையேறிய பல பேர் இறந்து போயிடுவாங்க. டீச்சர் சொன்ன கதையில கூட, ரேவதி டீச்சர் சொன்னதுல கூட புறையேறி எழுதிடுவாங்க. ஏன்னா முழுங்கும் போட அன்னத்திலையும் பிளவு இருக்கும், உதட்டிலையும் பிளவு இருக்கும். அதனால கீராவனுடைய பதிவு அந்த முன்பல் முளைக்காம இருந்ததுன்றதையும் பதிவு செஞ்சிருப்பார். அது எல்லா இடங்கள்லயும் மிக ஒரு வலிப்பு நோய் வந்த ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அதை அப்படியே வைத்துக் கொள்வது. அந்த ஒரு விதவைன்றது ஒரு தீட்டாக இன்னைக்கும் கூட நமது ஜனாதிபதி அவர்களை பாராளுமன்றத்துக்குள் நுழைய விடாமல் செய்த சதியும்,
ராமர் கோயிலுக்கு அழைக்காமல் இருந்தது கூட அது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கிராம கோயில்களில் அந்த முறை ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரு விதவையாக இருந்தாலும் அவங்க பூசாரியாக இருக்கலாம். அந்த இதெல்லாமே அவருடைய பதிவில் மிக தெளிவாக அது ரொம்ப வறுமையை புளிந்து எடுத்து சொல்கிறார். குருதவழி தவிட்டை களிமாறி கிண்டி புளிய இலைய துவையலா பண்றது. அப்புறம் அந்த உப்பே இல்லாதப்போ உப்போடையில படிஞ்சிருக்க அந்த உப்புகளை எடுக்கிறது. பொதுவா உப்பு இன்னைக்கு ஓடைகள் எதுவுமே மணலோட இல்லை. ஆனால் எல்லா கதைகள்லையும் கீரா உப்போடைகளில் உள்ள மணலை நேற்று கூட பார்த்தோம். ஜெயில் அந்த கதையில கூட அந்த மாதிரியான ஒரு இது வந்தது. அது மிக அருமையான பதிவு. அந்த அண்ணன் தம்பி சண்டை, அப்பா அம்மா அப்பா பையன் சண்டைக்கெல்லாம் விளக்குறவங்க அந்த கிராமம் ஆணாதிக்கம் உள்ள அந்த கிராமம் இது இருக்கு. இவளும் பெண் ஆணாதிக்கத்துக்கு உட்பட்டு தன் பட்ட துன்பங்களை சொல்லாம இருக்கு. இன்னைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்துருச்சு. நீங்க வீட்டுல அப்ப இன்னைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வர்றப்ப காது வலிக்கு அப்படின்பாங்க, காதுல ஓட்டை இருக்கும். என்னன்னு கேட்டா வீட்டுக்காரர் அடிச்சிருப்பாங்க. அப்ப ஒரு கேள்வி வைப்போம், போலீஸ் கேஸ் எதுவும் கொடுக்கணுமாமான்னு. அதான் முறை. ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸும் இன்னைக்கு சட்ட ரீதியா ஒரு குற்றச்செயல் தான். அதுக்கு கடுமையான தண்டனைகள் உண்டு. ஆனா எத்தனை பெண்களுக்கு தெரியும் தெரியாது. ஆனா இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இருக்க போய் தான் இப்படி எல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அந்த சமூகம் கிராமிய சமூகம் அப்படியாலாம் இல்லை. கீராவினுடைய காலத்திலிருந்து அதுக்கப்புறம் வளர்ந்து வந்திருக்கு. எங்க ஊர்ல நெருங்கிய உறவினர் அவர் தண்ணி அடிச்சுட்டு டெய்லி அந்த அவருடைய மனைவி அடித்து கொண்டே இருப்பார். இந்த அம்மாவை உழைச்சி சம்பாரிச்சு காசு கொடுக்கும், அதுல தண்ணி அடிச்சுட்டு இவர் அடிப்பார். ஒரு நாள் எங்க அப்பாட்ட சொல்றப்ப, இந்த அம்மா திடமா இருக்கும், திருப்பி அடினார். அந்த அந்த டெய்லி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த குடிகார். அவருடைய அம்மா வேகமா வீட்டுக்கு மறுநாள் வந்துச்சு. இந்த கொடுமையை நீதான் கேட்டு கொடுக்கணும். ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்பா சொன்னார், நீ பெத்து போட்ட பிள்ளைய அடிச்சானோடனே உனக்கும் வருது. யாரோ பெத்து போட்ட பிள்ளைன்னு தானே நீ இவ்வளவு நாள் சதிச்சுக்கிட்டு இருந்த, அப்படி நான் தான் அடிக்க சொன்னேன் அப்படின்னாரு. அந்த அம்மா அதுல இருந்து பேசவே பேசாது அப்பா கூட. என்ன இப்படி நியாயம் சொல்றான் அப்படின்ட்டு. அப்ப காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அதான கொடூரமான காலம் அந்த கீரா எழுதின காலம். அத்தனை மனிதர்களும் கிராமத்துல அந்த அம்பலக்காரருடைய அம்மாக்கு இருந்த தைரியம் கூட வேற யாருக்கும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய நீதி சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் அந்த நாய்க்கர் அவர் ஆனால் எவ்வளவு பெரிய கொடூரமான மனசு. பயங்கர நம்மளால கற்பனை செய்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு கொடூரங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு மேஜிக்கல் ரியலிசமாக அம்மன்கள்ல தண்ணி வருமா அப்படின்னா இந்த உணர்வின் அடிப்படையில் இந்த மக்கள் எல்லாம் அம்மனின் மீது உள்ள பக்தி உள்ள மக்கள் தான். அப்ப ஒரு படைப்பாளி என்ன செய்ய முடியும்? இந்த அம்மனுக்கே கண்ணீர் வருவதாக நீ அந்த கதையை சொல்லி இப்படி சொல்லும் போது மிக அது கலைத்துவமாக மிக அற்புதமாக பொருந்தி இருக்குது. மிக அருமையான கதை. கீரா கதையை போலவே கூலகசாமியும் அக்கினிக்கு வளையம் என்ற ஒரு கதையும் எழுதியிருப்பார். அந்த ஒரு அம்மன் குறித்த ஒரு கதையும் எழுதியிருப்பார். மிக அருமை. பாலையா சார் ரொம்ப அருமையா சொன்னாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றியா, வணக்கம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்க அப்பா மாதிரி எல்லா ஊர்கள்லையும் இருந்துட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துடும் போல இருக்கு. நல்ல ஆலோசனை சொல்லியிருக்காங்க. நெஞ்சை தொட்டது. அடுத்து பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். அகிலன் அவர்கள், கீரா கதையை நுணுக்கமாக சொன்ன ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாலச்சந்திரன், அருமை. பாண்டிச்செல்வம், எழுத்தாளர் ஐயா அவர்களை பற்றிய சிறப்பான செய்திகளை எடுத்து கூறிய எழுத்தாளர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். கதையை ரசித்தும் மிகச் சிறப்பாகவும் தெளிவாகவும் கூறிய எங்கள் ஆசிரியர், பயிற்சி நிறுவ ஆசான் எங்கள் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும். மிக மிக சிறப்பு ஐயா. நன்றிகள் பல ஐயா. அடுத்து மருதநாகராஜன், கல்லூரியில் படிக்கும்போது தற்குறிப்பேற்ற அணிக்கு சான்றாக சிலப்பதிகாரம் மதுரை காண்டத்தில் வரும் ஒரு நிகழ்வை காட்டுவர். மதுரைக்கு வரும் கோவலனை வராதே என்று கொடியை அசைவதை
இலக்கணோடியோர் கூறுவதாக கூறுவர். அதுபோல் பெண்ணின் மிக கொடுமையான வலியின் கண்ணீரை அம்மன் கண்ணிலிருந்து குறிப்பிடும் குறியீடாக காணலாம். கீரா அவர்களின் இக்காட்சி படிமம் தற்குறிப்பேற்ற அணிக்கு சான்றாக காட்டலாம். தோழர் மணிமாறன் அவர்களது கீராவும் நானும் என்பதில் பகிர்ந்தது நன்று. கதையை மிக அற்புதமாக சொன்ன தோழருக்கு பாராட்டும் வாழ்த்துக்கள். மருது நாகராஜன். அடுத்து பாலச்சந்திரன். அம்மன் சிலை கண்ணீர் என்பது சமூகத்தின் மனச்சாட்சியாக நிறுவுகிறார். பதிவு பின்னோட்டம் வழங்கிய தோழர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுச்செயலாளர் அவர்களே, நாளைய நிகழ்ச்சியை சொல்லிடலாமா? நாளை கதை ஓர் இவள். கதை சொல்லி இரா இந்துபாலா. நாளை கீராவும் நானும் என்ற தலைப்பில் தன்னுடைய அனுபவங்களை பகிர வருபவர் எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள். மிக்க நன்றி. 1-2 செய்திகள் தான், பெரும்பாலும் எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. இல்ல சொல்ல விரும்புறாருன்னா ஒரு நிமிஷம் 2 வார்த்தைகள் கேளுங்க. ஐயா கதை சொல்லி பாலையா எதுவும் சொல்றீங்களா? ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. கதை சொன்ன விதத்தில் என்னை எல்லோரும் கூறினார்கள், மிக்க நன்றி. ஆனால் இதற்கு இருவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் கதையினுடைய அந்த பின்புலத்தை, கீரா அவர்களுடைய பின்புலத்தை தான் அதிகமாக கூறினார்கள். இந்த கதை சொன்னது எப்படி, அந்த கதை சொன்னதனுடைய அடிப்படையில் கதை கேட்டவர்களுக்கு நன்றாக விளங்குகிறதா, உணர்வு பூர்வமாக இருந்ததா, கதை சொல்லியினுடைய அந்த முறை எப்படி இருந்ததற்கு என்று இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் அந்த கதை சொல்ல வருபவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். பெரும்பாலும் கீராவினுடைய அந்த கதையினுடைய உள்ளோட்டத்தை நிறைய பேசுகிறார்கள் பின்னோட்டத்தில். கதை சொன்னதனுடைய விதத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்து கூறினால் அதில் நடந்த சில குறைபாடுகளை கூட கூறலாம், அதில் தவறில்லை. அதை சொன்னால் கதை சொல்ல வருபவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி தோழமையே. அதாவது நீங்க கதை சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பின்னூட்டமும் நிறைய அதுக்கு நான் சொல்லிட்டாங்க. இப்ப ரவீந்திரன் மேலாள் பொதுச் செயலாளர்லாம் நல்லா சொன்னாங்க. அடுத்து நேரங்கருதி ஐயா ஒரே ஒரு நிமிடம். நீங்க சொல்லுங்க. பாலையா எழுத்த ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா. நாம 50வது நாள் நிகழ்வுல இருந்து என்ன பண்ணிருக்கோம்னா, கீரா ஐயாவோடு பழகியவர்கள் அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் ஆளுமையாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய வருகிற சிறப்பு விருந்தினர்களாக வருவதால் அவருக்கும் நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். கண்டிப்பாக பெரும்பாலும் நம்முடைய பொதுச் செயலாளர் எல்லோரும் பின்னூட்டம் சொல்லுகிறார்கள். சொன்னாலும் கூட பொதுச் செயலாளர் கதை சொல்லி பற்றி நிறைவாக சொல்லுவார். இது நெருக்கடியான நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னும் கூட முடிச்சுக்கணும். இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப நேரம் போயிருக்கு. அதனால அது ஒரு மரபு கருதிங்கிறத காட்டிலும் மனம் ஒத்துதான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு தகவலுக்காக சொல்லுகிறேன். நன்றி. நீங்க சிவசுப்ரமணியன். அதாவது அழகான பெண்களும் சங்கடப்படுறாங்க, அழகு இல்லாத பெண்களும் சங்கடப்படுறாங்க. அடிமையாக ஆண்கள் நடத்துகிறார்கள். ஆணாதிக்கம் ரொம்ப உள்ள இத கீரா அவர்கள் தன்னுடைய இந்த கதையில, கண்ணீருங்கிற கதையில சுட்டி காட்டுகிறார். பெண்களுக்கு சொந்தமாக நிலபுலன்கள் இருக்கிறதோ இல்லையோ, கண்ணீர் சொந்தமாக இருக்கிறது. ஏழைகளுக்கு இருக்கிறது, அதிலும் குறிப்பா பெண்களுக்கு இருக்கிறது. இந்த கண்ணப்ப நாயனார் இந்த நினைவுக்கு வருகிறார் இந்த கதை மூலமா. அடுத்து கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வரியத்தையும் சொல்லி முடிச்சுக்கிடுதேன். உன் விழியால் பிறர்க்கெழுதால் கண்ணீரும் ஆனந்தமே. கண்ணீரும் ஆனந்தம்னு சொல்லுவார். அது மாதிரி பிறருக்காக அழக்கூடிய நெஞ்சங்கள் இருந்தால் பெண்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இதை இப்ப பெண்கள் கண்ணீருக்கு பெண் தெய்வம் தான் அழுது, ஆண்கள் யாரும் அழுதல, ஆண் தெய்வமும் அழுதல. ஆக பெண்களுக்கு என்றைக்குத்தான் விமோசனம் பிறக்குமோ என்று நினைக்க தோன்றுகிறது இந்த கதையின் மூலம்.
அடுத்து இந்த நாளும் ஒரு கதை சொல்ல இந்த அரிய நிகழ்வை நாம் எல்லாரும் சேர்ந்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டியது நமது பொறுப்பு. இதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தனி அப்படின்னு கிடையாது. உலகத்தில் உள்ள வாசகர்கள் அனைவருக்கும் இது பொறுப்பாகும், கடமையாகும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நாளைய இதே நேரம் இணையத்தில் நாளும் ஒரு கதை சொல்லல் இந்த இணையத்தில் அனைவரும் இணைந்து இன்னும் பல தோழமைகளையும் அழைத்து வாருங்கள் என்று கூறி நாளை 8 மணிக்கு இந்த நிகழ்வில் அனைவரும் இணைவோம்.